Hi, hello, வணக்கம் champions. This is your Premila Mam and என்னோட ஆடியோ வீடியோலாம் கிளியரா இருக்குன்னு சொன்னீங்கன்னா டக்கு சட்டுன்னு நம்ம செஷன் ஆரம்பிச்சலாம். Hello my dear champions and future doctors. Am I audible? நான் கிளியரா பேசுறேனா கேக்குறேனா? பேசுறேனா இல்ல என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? Yes. எங்க பாத்துருவோம். ஆஹா. Perfect Ragana. Super, all perfect. Dikana, இன்னைக்குள்ள இந்த செஷன் ரொம்ப முக்கியமான செஷன். சோ எல்லாரும் உங்க பென் அண்ட் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செஷன் ரொம்ப டஃப்பான கெமிஸ்ட்ரி क्वेश्चंस தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. பட் when life gives you lemon, make a lemonade. அதே மாதிரி தான் டஃப்பான क्वेश्चனையும் நீங்க சால்வ் பண்ணி வச்சாதான் உங்களால பெர்ஃபெக்ட்டா கிளியரா எப்படி क्वेश्चन வந்தாலும் அசால்ட்டா அடிக்க முடியும். These are all tough questions, but let me tell you one more thing. These are all going to be easy questions for you when you finish this live session. ஏன்னா எப்படி டஃப் क्वेश्चन வந்தாலும் உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லி தர போறேன். வீக் குவிஸுமே நடக்கிற மாதிரி இருக்கும். சோ எங்க ஒரு பஞ்சமும் இல்ல, பாகுபாடும் இல்ல. Without any mercy, session ஆரம்பிச்சிடலாமா? Yes. Are you all ready? Are you all the real fighters? எப்படி வந்தாலும் நாங்க சால்வ் பண்ணிடுவோம் மேம். நீங்க சொல்ற மெத்தட் எல்லாம் நாங்க பக்காவா கிளியரா படிச்சு வச்சிருவோம் மேம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க. Let us start the session right away. If you are ready, because doctor is a dream. அது ஒரு கனவு, அது ஒரு ப்ரொஃபஷன். அவ்வளவு டஃப்பான ப்ரொஃபஷனுக்கு போறதுக்கு இந்த ரீநீட் என்டிஏ உங்களுக்கு குறுக்கால வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஒரு செஷனை இவ்வளவு டஃப்பான क्वेश्चंस நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ எல்லாரும் தயாரா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். எஸ், பெர்ஃபெக்ட். சூப்பரா கண்ணா. கூடவே டேக் a note along with pen. சொல்ற क्वेश्चனை எல்லாம் சால்வ் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு क्वेश्चனுக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் 1 இதுதான், ஸ்டெப் 2 இதுதான், ஸ்டெப் 3 இதுதான், இந்த क्वेश्चनக்கான ட்ரிக் இதுதாங்கிற மாதிரி ரொம்ப டஃப்பான क्वेश्चனா இருந்தா கூட நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்லி தர மாதிரி இருக்கும். சோ பி ரெடி மை டியர், பி ரெடி. பிகாஸ் இந்த நிமிஷம் இந்த செகண்டே நம்ம பிளாஸ்ட் பண்ண போறோம். என்டிஏ எப்படி क्वेश्चन கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நீங்க ஆக்சுவலா தயாராக போறீங்க. சரியா? Clear? This is our ultimate goal towards getting 150 plus marks, and this session is going to be a boss level MCQ question. தயாரா இருக்கு. சரியா? Yes. இப்போ முதல்ல நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் 60 seconds தான் இந்த क्वेश्चनக்கு நான் தர போறேன். பட் நோட் பண்ணிக்கோங்கடா. ஃபர்ஸ்ட் நீங்க क्वेश्चனை ரீட் பண்ணணும். தென் அந்த क्वेश्चனுக்கான கான்செப்ட், ஓகே இங்க கிவன் வேல்யூ இதெல்லாம் கொடுத்திருக்கான், இததான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். சோ அதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ரீசனிங்க மைண்ட்ல உடனே பிக்ஸ் பண்ணணும். சரியா? அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். தென் உங்களோட ஆன்சர்ஸ கட்டான்னு எய்தர் எலிமினேஷன் மெத்தட் ஆர் அப்ராக்சிமேஷன் மெத்தட் நீங்க ஆன்சர் பண்ணணும். டாப் ஸ்பீட நம்ம இங்க உருவாக்க போறோம் மக்களே. we are going to have ultimate topper speed here. சரியா? அந்த அளவுக்கு நான் ஸ்பீடா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தர போறேன். நீங்களுமே ஆச்சரியப்பட போறீங்க. ஓகேவா? நீங்களுமே ஆச்சரியப்பட்டுருவீங்க நானா இப்படி சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு I am going to make you guys ready.
No excluded chapters, only high yield re-NEET chemistry chapters and unga syllabus ulla chapters மட்டும்தான். ஏனா ஒவ்வொரு மார்க்கும் it is really going to count on you. Answer, solution, trick. இது மூணுமே ஒவ்வொரு क्वेश्चनக்கும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். And honest-ஆ ஒவ்வொரு क्वेश्चனையும் நீங்க சால்வ் பண்ணி ஒரு क्वेश्चனுக்கு ஒரு மார்க்னு வச்சு எனக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? சோ இப்போ இதுதான் உங்களோட நோட்னா இத ரெண்டா பிரிச்சுக்கோங்க. சரியா? ரெண்டா பிரிச்சு இந்த சைடு சால்வ் பண்றீங்களா ஒரே ஒரு பேஜ உங்களுக்கு மார்க்குக்காக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட்னா டிக், செகண்ட் क्वेश्चन ராங்னா எக்ஸ் மார்க். சரியா? சரியா? ரைட்னா டிக்க போட்டுக்கோங்க, ராங்னா இப்படி எக்ஸ் மார்க் போட்டுக்கோங்க. அண்ட் அது எல்லாமே எங்க இருக்கணும்? ஓ மை காட், 1 minute. அது எல்லாமே இங்க இருக்கணும், இந்த பக்கத்துல இருக்கணும். அப்ப இந்த பக்கம் இது உங்களுக்கு சால்வ் பண்றது. இங்க சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கிறீங்க, நெக்ஸ்ட் பேஜுக்கு இங்க சால்வ் பண்றீங்க. பட் 90 क्वेश्चंसக்கான மார்க்கும் இந்த ஒரே ஒரு பேஜ்ல தான் இருக்கு. கிளியரா? சாசகி நான் பார்த்தேன் கண்ணா, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்றேன். I was not able to see it because அப்பதான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். So I will help you out. Okay? Fine. So எல்லாரும் தயார் ரெடிங்கறத கமெண்ட்ல ஒரு ஃபயரை போட்டு சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லாதவங்க சொல்லிருங்க so that we could have a reality check and then start the session. டிகனா இப்பவே நான் சொல்லிட்டேன். Of course it is going to be tough, but session முடியும்போ you will be the only person to solve it in the most easier way. So கொஞ்சம் கொஞ்சமா நான் boss level increase பண்ண போறேன். First question, தயாரா? fire வந்துருச்சு. mass. I'll just show you the fire in here as well. So எனக்கு ஒரு ஆசை அதனால. So பார்த்தலாம் ஃபைனலா உங்களோட ஃபயரை பார்த்துட்டு தான் நம்ம செஷனே ஆரம்பிக்க போறோம்டா கண்ணா. So here we go. Yes. Super my dear. Very good. நல்லா ஃபயரை போடுங்க. எனர்ஜெட்டிக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த செஷனை. That is why I'm asking you to put this fire. Oh my god. Come on. Bring that energy. Build that energy because these questions are going to be tough, which means you have to be tougher. Okay? Perfect? Yes. Good Rakana. Good my dear. Okay. Yippo. Here we go with the very first question of the day. How many moles of electrons are needed to reduce 0.25 mole of Cr2O72 minus to Cr3+ in an acidic medium? ஒரு acidic mediumல இத நீங்க பண்ண போறீங்க. Let me tell you one thing. difficulty ஒவ்வொரு கொஸ்டினா தான் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் திடீர்னு ரொம்ப கொஸ்டினை உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. சரியா? So are you all ready my dear? Perfect. முதல்ல how many moles of electrons are needed to reduce 0.25 moles of Cr2O72 minus to Cr3+? இதத்தானே கேட்டிருக்காங்க. yes. So நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Cr2O72 minus இவனை எழுதிக்கலாம். Cr2O72 minus. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரியாக்ஷனோட ஹாஃப் செல் ரியாக்ஷனை நம்ம எடுத்துக்கணும். இப்போ குரோமியம் Cr2O72 மைனஸ்ல என்ன வேல்யூல இருக்குறாக்கடா? இங்க 2 குரோமியம் இருக்கு. ஒரு குரோமியம் இருந்தா x, 2 குரோமியம் இருந்தா 2x. அதனால 2x மைனஸ் ஏனா ஆக்சிஜனுக்கு மைனஸ் வரும். ஒரு ஆக்சிஜனுக்கு வேல்யூ 2. அப்ப 7 ஆக்சிஜனுக்கு 2 into 7 which will give you 14. அப்ப minus 14 is equal to minus 2. அப்ப இங்க 2x is equal to நான் என்ன பண்றேன்? இந்த மாலிகுலை இப்படிக்கா கொண்டு போறேன். சரியா? கொண்டு போனேன்னா என்ன நடக்கும்? I will get minus 14. இந்த பக்கம் போனா plus 14 minus 2 which will give you plus 12. அப்ப xங்கிறது plus 6 மாறிடும். ஏன்னா இவங்க 2 பேரும் இதுவும் கட் பண்ணி 6 தந்துரும். கிளியரா? இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இத நோட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். And so here குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர் ஒரு குரோமியத்துக்கு it is +6. பட் இங்க மாலிகுல் கொடுத்ததுனால we will totally consider it as 12. சரியா? ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு அப்புறமா புரியும். whereas இந்த 6 இருக்கக்கூடிய குரோமியம் Cr
3 plus மாறுது. அப்போ 6 3 மாறுதுனா there is an addition of how many electrons? There is an addition of ஒரு குரோமியத்துக்கு for 1 chromium it is 2 electron. அப்போ for 2 chromium it is how many electron rakana? From +6 to +3. இது டோட்டலா ஒருத்தனுக்கு 3னா ரெண்டு பேருக்கு 6 எலக்ட்ரான். இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? for 1 mole of டிக்கனா நல்லா கவனிடா, இந்த ஸ்டெப் தான் டவுட்டா இருக்கும். so 1 mole of Cr2O7 2- உங்களுக்கு தேவையானது 6 moles of electron. அப்போ 1 moleக்கு 6 molesனா then 0.25 molesக்கு எவ்வளோ? இந்த 6 moles. Then for 0.25 moles it is going to be 0.25 ங்கிறது 1/4. 1/4 is 0.25. அப்ப அதே மாதிரி 6/4 and so what is the right answer my dear? 6/4 is none other than 1.5. Option A is the right answer. நான் திருப்பி சொல்றேன், ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் half reaction எழுதணும், என்னதான் இங்க நடக்குது அப்படிங்கறது எழுதணும். ரெண்டாவது உங்களுக்கு எங்க கெளி வைப்பான், இங்க நம்ம எல்லாரும் குரோமியம் +6ல இருந்து +3க்கு தான்ப்பா போகுது. அப்போ 3 எலக்ட்ரான் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நினைப்போம். ஒரு குரோமியத்துக்கு 3 எலக்ட்ரான், 2 குரோமியத்துக்கு 6 எலக்ட்ரான். இத நீங்க கிளியரா பார்த்து வச்சிடணும். சோ ஈச் mole of dichromate needs 6 mole of electron. அப்போ 0.25 னு சொல்லும்போது 0.25 into 6 or 1/4 into 6 you will get 1.5. clear right? okay. அடுத்ததாக 2 to 4 ml of gaseous hydrocarbon at STP needs இவ்வளோ ml of oxygen and yes இவ்வளோ ml of CO2. இங்க அந்த ஹைட்ரோகார்பன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு ஹைட்ரோகார்பன் உங்களோட ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு CO2வையும் H2O வையும் தருது. கரெக்டா? இப்போ இந்த ஹைட்ரோகார்பனோட மாஸ் எவ்வளோடக்கனா? இட் இஸ் 2 to 4 ml. வால்யூம்ல கொடுத்துட்டா 2 to 4 ml. ஆக்சிஜனோட வேல்யூ it is 896 ml. Then carbon dioxide formed எவ்வளோ? carbon dioxide form is 672 ml. கரெக்டா? இப்போ இதுல இருந்து டேக்கனா கவனி, கிளாஸ் கவனி, ரொம்ப முக்கியம்டா. இத பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, சரிங்களா? சோ இந்த நேரத்துல உட்கார்ந்து சாட் பண்ணலாம், பேசலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து பேசுங்க. திஸ் இஸ் யோர் மேட்டர் ஆஃப் லைஃப் டாக்கனா. லிட்ரலி இப்போ உங்களுக்கு புரியாது. நாளைக்கு நீங்க காலேஜ்லாம் முடிச்சு வாழ்க்கையை பார்க்கும்போதுதான் அன்னைக்கு நான் படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு இப்படி வந்திருக்க மாட்டேனேன்னு யோசிப்பீங்க. திஸ் இஸ் லிட்ரலி த ரியாலிட்டி. ஸோ தயவு செஞ்சு கிளாஸை கவனிங்க, சரியா? உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் கண்ணா, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு கிளாஸை கவனிங்க, ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க எல்லா வேல்யூஸும் ml கொடுத்திருக்கானா? எஸ், இங்க எல்லா வேல்யூஸும் ml கொடுத்திருக்கானா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ml வால்யூம்க்கும் நம்மளோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாலிகூல்ஸ்க்கும் ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் your volume is directly proportional to number of moles or it is directly proportional to Avogadro number. clear? yes. இப்போ அடுத்ததா என்ன பண்ணணும்? இங்க என்ன சொல்லியிருக்கான் உங்களுக்கு? 672 ml of carbon dioxide 224 ml of ஹைட்ரோகார்பன்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்களா? சூர்யா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுண்டா 7:30 ஓகே அப்படின்னு சொன்னாங்களா? சோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 இங்க கிடைச்சிருக்கிற வால்யூம் ஆஃப் CO2 நம்மளோட ஹைட்ரோகார்பனால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா எவ்வளவு வேல்யூ வருது? இங்க 672, அங்க 224. அப்போ 672 டிவைடட் பை 224 எவ்வளவு வருது கண்ணா? இட் இஸ் அப்ராக்சிமேட்லி இது 1 டைம்ஸ்னா இது 3 டைம்ஸ். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்?
அப்ராக்சிமேஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா சரியா? அப்ப 1 3 1 3. அப்போ கார்பன் டை ஆக்சைடு பை ஹைட்ரோகார்பன் ரேஷியோ 3ன்னு சொல்லுபோ. இங்க எத்தனை ஹைட்ரஜன் கார்பன் இருக்கும்? கவனிடா கவனி, this is very important for you. சரியா? ஹாய் மாயா. so it is very important. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் போக போக இன்னும் நான் டஃப் ஆக்குவேன். அப்போ நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா படிக்கணும். அப்பதான் உங்களால இதையெல்லாம் ஈஸியா எக்ஸாம்ல அப்ளை பண்ண முடியும். சரியா? ஓகே. சோ இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு? ஒரு ஹைட்ரோ கார்பன்ல இருந்து 3 கார்பன் டை ஆக்சைடு உருவாயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளவு? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஹியர் இஸ் 3. 3 கார்பன் நம்மளோட மாலிகுல் ஹைட்ரோ கார்பன்ல இருக்கு. சரியா சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ கட்டு, ஆப்ஷன் பி சி டி, இது மூணுத்துல ஏதோ ஒண்ணுதான் வரப்போகுது. சரியா சரியா? இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும்? எவ்வளவு ஆக்சிஜன்ஸை யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இட் ஹாஸ் அ ஃபார்முலா. ஆக்சுவலா ஆக்சிஜன் பர் மாலிகுல்கான ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், எல்லா கான்செப்ட்லயும் இதைத்தான் யூஸ் பண்ணும். ஆக்சிஜன் யூஸ்ட் பர் மாலிகுல் கண்டுபிடிக்கிறதுக்கு இது புக்ல எல்லாம் இல்ல, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? the formula is x plus y by 4. சரியா? x plus y by 4. இப்போ இங்க x எவ்வளோடாக்கனா? x நம்ம எல்லாருக்கும் தெரியும், கார்பனோட வேல்யூ தான் x. சரியா? கார்பனோட வேல்யூ தான் x. இங்க xங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன். எக்ஸ் எவ்வளோட கணங்க? நான் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன். இங்க ஞாபகம் இருக்கா? 3 கார்பன்ஸ். அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 பிளஸ் y எவ்வளோ? y நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 4. இப்போ இந்த என்டையர் வேல்யூக்கு என்ன வேல்யூ ஈக்குவலண்டா இருக்கும் மை டியர்? என்ன வேல்யூ ஈக்குவலண்டா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. it is equal to 4. அதனால ஃபைனலா நீங்க y வேல்யூவை கண்டுபிடிச்சீங்கன்னா y வேல்யூ is equal to 4 4s are what? 4 இப்படிக்கா கொண்டு போறீங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும்? you will first 3 into 4 which is 12 plus y divided by 4 is equal to 4. இந்த 4 இந்த இடத்துக்கு போச்சுன்னா y is equal to 4 4s are 16. இந்த 12 இந்த சைட் கொண்டு வந்தேனா, இந்த 12 இந்த 16 இருக்கிற இப்படிக்கா கொண்டு வந்தேனா -12. 16 - 12 எவ்வளோ? it is 4. கிளியரா? இப்ப நான் யாரை கண்டுபிடிச்சிருக்கேன்டா கண்ணா? I have found yங்கிறது வேற யாரும் இல்ல, it is none other than r hydrogen. ஓகேவா? எக்ஸ்ங்கிறது கார்பன், yங்கிறது ஹைட்ரஜன். கிளியராடா? இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். என்னது மேம், எங்க இருந்து மேம் நீங்க இந்த 4 கொண்டு வந்தீங்க? do you all have that idea? அந்த ஐடியா எங்க இருந்து வந்திருக்கும்? இதோ இங்க இருந்து தான் வந்திருக்கும். இத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? once again, if you are dividing your hydrocarbon value with this value, ரொம்ப ஈஸி. இங்க எப்படி கார்பனோட கவுண்ட கண்டுபிடிச்சேனோ அதே மாதிரி நான் ஆக்சிஜனோட வேல்யூ 896, கேஸோட ஹைட்ரோகார்பனோட வேல்யூ 224 டிவைட் பண்றேன். ஓகேவா? யாரோட வேல்யூவை கண்டுபிடிக்கணுமோ அவன் தான் மேல வருவான். சோ ஹியர் the answer is 4. இந்த 4, இந்த ஆக்சிஜனோட 4 தான் இந்த 896 divided by 224, ஆக்சிஜனோட இந்த வேல்யூவை தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? I have substituted here as 4. புரிஞ்சுச்சுங்களா? கிளியராடா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? திருப்பி ஒரு தடவை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. what are all the steps which you have to do டாக்கனா? first step, you should understand that volume is directly proportional to mole. கரெக்டா? அப்ப நம்மளோட ஹைட்ரோகார்பனோட வால்யூம் இங்க எவ்வளோ? 224. ஆக்சிஜனோட வால்யூம் இங்க எவ்வளோ? 896. கார்பன் டை ஆக்சைடோட வேல்யூ எவ்வளோ? it is 672. இதெல்லாம் நான் எங்க இருந்து கண்டுபிடிச்சேன்? இதை எல்லாத்தையும் நான் இந்த क्वेश्चनல இருந்து கண்டுபிடிச்சேன். क्वेश्चनல ஹைட்ரோகார்பனுக்கு 224, then
ஆக்சிஜனுக்கு 896. தென் கார்பன் டை ஆக்சைடுக்கு 672ன்னு கொடுத்திருக்கான். அதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி ரேஷியோவா எழுதி இருக்கோம். தென் இங்க கார்பன் ஆட்டமா கண்டுபிடிக்கணுமா, ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டு கார்பன்ல எவன் பெருசு, 672. So 672 divided by small number which is 224. இங்க இருந்துதான் கார்பன் is 3 அப்படின்னு கிடைச்சிச்சு. திருப்பி ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணுமா, ரொம்ப ஈஸி. இந்த 896 அவன் யார் கூட ரியாக்ட் பண்றான், ஹைட்ரோ கார்பன். யார கண்டுபிடிக்கணுமோ அவன் டினாமினேட்டர்ல இருக்கணும், யார கண்டுபிடிக்கணுமோ அவன் டினாமினேட்டர்ல இருக்கணும். சரியா? அப்போ 896 divided by 224, the answer is 4. இந்த 4ங்கிறது ஆக்சிஜனோட வேல்யூ. இப்ப கார்பன் வேல்யூ இருக்கு, ஆக்சிஜன் வேல்யூ இருக்கு. நம்ம எல்லாருக்கும் யாரோட வேல்யூ வேணும், ஹைட்ரஜனோட வேல்யூ வேணும். அதுக்கு ஆக்சிஜன் per molecule is equal to x plus y by 4ங்கிற வேல்யூவை எடுங்க. இங்க x எவ்வளோ, கார்பன் வேல்யூ, y எவ்வளோ, ஹைட்ரஜன் வேல்யூ. இதுதான் கண்டுபிடிக்கணும். சோ x 3 plus y நமக்கு தெரியாது, divided by 4. இங்க ஆக்சிஜனோட வேல்யூ என்ன, 4. இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அசால்ட்டா நான் சொன்ன கால்குலேஷன் நடக்கும். கிளியரா? டெக்கனா ஒரு இங்க நம்ம எல்லாம் டஃப் கொஸ்டினை சால்வ் பண்றோம். சரிங்களா? ஓகேவா? ரொம்ப டஃப் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்றோம். ஆமாங்கண்ணா, தட் சேம் கான்செப்ட், கம்பஷன் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ தயவு செஞ்சு ஒவ்வொரு கொஸ்டினும் கான்செப்டும் புரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஃபயரை போடுங்க. ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். சரியா? ஏன்னா நீங்க எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொன்னாதான் என்னாலையும் ஒரு மன திருப்தியோட நெக்ஸ்ட் கொஸ்டின் போக முடியும். இப்பவே உங்களுக்கு புரியுதுல என்ன மாதிரி எல்லாம் டஃப் கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கேன்னு. ஸோ அதனால ப்ளீஸ் ராக்கண்ணா, ப்ளீஸ். அண்ட் டஃபா உங்களுக்கு ரீநீட்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா தானே பிவைக்யூஸ்ல இருந்து எடுக்கல. தீஸ் ஆர் ஆல் ஹைலி ரிசர்ச்டு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு சொல்லுங்கடா. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் மை டியர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எஸ். ஓகே, இப்போ சாரி காமிச்சிட்டேன். பட் எஸ், 22.4 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன், 22.4 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன். இது ரெண்டுத்தையும் நான் ஸ்பார்க் பண்றேன். சரியா? ரெண்டுத்தையும் இன் ஸ்பார்க் ஃப்ளேம் கொடுத்து எனர்ஜி கொடுத்து ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். ரியாக்ட் பண்ணும்போ அங்க வாட்டரும் ஒரு கேஸும் எக்ஸ்ட்ராவா அங்க இருக்கும். அந்த கேஸ் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோ அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாமா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன தெரியும், 22.4 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மோல்னு தெரியுமா? அப்போ 22.4 லிட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். அந்த லிட்டரை மோலா கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கன்வெர்ட். இதெல்லாம் எழுதுங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஹாய் ஷாஷ், வெல்கம் ஆன் போர்ட். இப்போ கன்வெர்ட் லிட்டர் இன்டு moles. அப்ப எப்படி இது பண்ணலாம், ரொம்ப ஈஸி. 22.4 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். நம்ம எல்லாருக்கும் இது தெரியுமா? அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 22.4 லிட்டர் டிவைடட் பை 22.4 லிட்டர் உங்களுக்கு எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கிடைக்கும்? 1 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கிடைக்கும். அதே மாதிரி 22.4 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன்னா 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். இப்போ உங்களோட ஹைட்ரஜனும் ஒரே ஒரு மோல். ஓகேவா? என்னாச்சு ஃபவாஸ்? கமான் ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். இப்போ உங்கள்ட்ட ஹைட்ரஜனும் 1 மோல், ஆக்சிஜனும் 1 மோல். நான் சொல்ல இந்த ஸ்டெப்ஸ 1 மோல் அப்படிங்கிற வேல்யூஸை நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நம்மளால நம்ம பிரெயினை ட்ரிகர் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனும் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனும் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னடாக்கண்ணா, இங்க ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷனை எழுதுங்க. சோ செகண்ட் ஸ்டெப் இஸ் ரைட் த ரியாக்ஷன். இங்க ரியாக்ஷன் என்னடா, we all know ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்தா உங்களுக்கு 2 H2O பிறக்கும். அப்ப இங்க ரேஷியோ நல்லா பாருங்க. You need 2 moles of hydrogen for 1 mole of oxygen. So that 2 H2O produce பண்ணலாம். பட் இங்க தேவைப்படுறது 2 மோல். உங்கள்ட்ட இருக்கிறது எவ்வளோ? தேவை 2, இருக்கிறது 1. தேவை 2, இருக்கிறது 1.
அப்போ இந்த ரியாக்ஷன்ல யாரு லிமிட்டிங் ரியேஜென்ட் ஆக்கணும்? யாரு லிமிட்டிங் ரியேஜென்ட்? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். யாரு லிமிட்டிங் ரியேஜென்ட்? எனக்கு ஆன்சர்லாம் வேணாம். லிமிட்டிங் ரியேஜென்ட் யாருன்னு சொல்லுங்க. I want you to understand it. Understand it. Very good. Very good தமிழரசி. யாரப், ரிஸ்வான், ஃபவாஸ், கிளாஸ் கவனி. ரொம்ப முக்கியம்டாக்கா. நான் அதனால்தான் நான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றேன். These are all very important questions. திருப்பியும் சொல்றேன், மறுக்க சொல்றேன். Very important. Focus on the class. இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும்போ obviously இங்க 2 மோல் தேவை. இங்க உங்கள்ட்ட 1 மோல் தான் இருக்கு. அப்போ நம்மளோட ஹைட்ரஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். கரெக்டா? இப்போ நீங்க மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் mass of the gas formed and H2O என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா பாருங்க. இப்போ உங்க கையில எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 1 மோல் தான் இருக்கு. அப்போ 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் தான் இருக்குன்னா அதுக்கு half மோல் ஆஃப் ஆக்சிஜன் தான் தேவை. கரெக்டா? ஒரே ஒரு H2O உருவாக்க half மோல் ஆஃப் ஆக்சிஜன் தான் தேவை. பட் உங்கள்ட்ட 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. அப்போ half மோல் ஆஃப் ஆக்சிஜன் H2O மாறிடும். மிச்சம் இருக்கிற half மோல் என்ன பண்ணும்? ஆக்சிஜனா அப்படியே இருக்கும். கரெக்டா? ஏன்னா இங்க 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் தான் இருக்கு. 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு half மோல் தான் தேவை. பட் பிராக்டிகலி உங்க கையில 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனும் half மோல் ஆஃப் ஹைட்ரஜனும் 1 மோல் ஆஃப் H2O தந்துரும். மிச்சம் இருக்கக்கூடிய half மோல் ஆஃப் ஆக்சிஜனா மாறுது. கிளியரா? புரிஞ்சுச்சா? அப்போ இங்க யார் உருவாயிருக்கா? 1 mole of H2O, which is none other than 22.4 liter of H2O, or grams la சொல்லணும்னா 22.4 liter of H2O. 1 mole of H2O is equal to molar mass of H2O. H2O ஓட molar mass என்ன? 2 ஹைட்ரஜனுக்கு 2 plus ஒரு ஆக்சிஜனுக்கு it is going to be 16. 2 16 சேர்ந்துச்சுனா 18. அப்ப இங்க வேல்யூ என்னடா கண்ணா வரும்? It is none other than 18 grams. Similarly, half a mole of oxygen, 1 mole of oxygen is 22.4 liter. அப்போ அதோட பாதி 11.2 liters. அதோட பாதி 11.2 liters of oxygen கிடைக்கும். And so, what is the right answer, my lord? It is obviously option D, 18 grams of H2O and 11.2 liter of oxygen. Clear? திருப்பி சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா? என்ன வாட்டர் என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னன்னு பாருங்க. இங்க உங்கள்ட்ட 22.4 liter of hydrogen கொடுத்திருக்கான், which is equal to 1 mole of hydrogen. 22.4 liter of anything is 1 mole. அப்போ 22.4 liter நான் இங்க 1 mole எடுத்துக்கிறேன். இதையும் நான் எப்படி எடுத்துக்கிறேன்? சேம் 1 mole அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1 mole of hydrogenum 1 mole of oxygenum react ஆச்சுனா பொதுவே ஒரு ஹைட்ரஜனுக்கு half oxygen தான் தேவை. இங்க 1 oxygen இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஒரு ஹைட்ரஜன் will act as limiting reagent. அந்த ஒரு ஹைட்ரஜன் out of 1 mole half a mole of oxygen கூட react பண்ணி 1 mole of H2O தரும். 1 mole of H2O is none other than 22.4 liter or அதோட molar mass which is 18 gram plus half a mole of oxygen is none other than 11.2 liters. 22.4 ஆரா பாதி 11.2 liters. இப்படிதான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. கிளியராடா? புரிஞ்சுதா? Yes, very good my dear, super. I am so happy to see the fire. அடுத்ததாக on complete decomposition of 1.8 gram of NaHCO3 கம்ப்ளீட்டா டீகம்போஸ் பண்றீங்க. பண்ணும்போ எவ்வளவு மாஸ் ஆஃப் Na2CO3 NaHCO3 இருந்து Na2CO3 உருவாகுது. எவ்வளவு மாஸ் ஆஃப் Na2CO3 உருவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन. கான்செப்ட் தெரிஞ்சா போதும், அப்ளை பண்ணிடலாம். முதல்ல எல்லாரும் இதோட ரியாக்ஷனை எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ரைட் த ரியாக்ஷன். இங்க ரியாக்ஷன்ல என்னடா கண்ணா நடக்குது? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? இங்க
NaHCO3 NaHCO3 ரியாக்ட் ஆகுது, டீகம்போஸ் ஆகுது. அப்ப அது டீகம்போஸ் ஆகும்போது அதுல ஒரு ப்ராடக்ட் வந்து Na2CO3 क्वेश्चनலயே கொடுத்திருக்கானா. NaHCO3 டீகம்போஸ் ஆகி Na2CO3 ரெசிடியூவ தருது. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு Na2CO3. இந்த Na2CO3 போச்சுன்னா மிச்சம் யார் இருப்பா மேம்? இங்க 2 சோடியம் இருக்கு மேம், இங்க ஒரு சோடியம் தான் இருக்கு மேம். அப்ப அதை பேலன்ஸ் பண்ணாதான் மிச்சம் இருக்கிறவங்கள கண்டுபிடிக்க முடியும் மேம். கரெக்ட் கரெக்ட். அப்ப இங்க 2 சோடியம், இங்கேயும் 2 சோடியம். ஓகேவா? அப்ப 2 சோடியமும் ஒரு CO3யும் போயிருச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 2 ஹைட்ரஜனும் ஒரு CO3யும் இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்காக எப்படி சிம்பிளிஃபைடா எழுதியிருக்கேன். சரியா? இப்ப நல்லா கவனிங்க, CO3 மாலிகுல் ஸ்டேபிளா இருக்க முடியாது. So it becomes CO2. அது CO2ஆவும் ஆக்சிஜனாவும் மாறும். இப்ப இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? இந்த ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் கூட சேர்ந்து உங்களுக்கு H2O ப்ரொடியூஸ் பண்ணும். That is how you find the entire reaction. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்கள Dekana, I am requesting you to be there throughout the class. சரியா? டின்னர் சாப்பிடுறவங்களும் கிளாஸை கவனிச்சுட்டே போய் சாப்பிட்டுவாங்க. சரியா? ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். சரியா? இப்போ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சாடா? எப்படி ரியாக்ஷன் வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எஸ் எஸ். எப்படி இந்த ரியாக்ஷன் வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரியாக்ஷன்ல இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் 1.68 கிராம்ஸ் ஆஃப் NH2CO3 யூஸ் பண்ணணும். இப்ப NaHCO3 Naக்கு 23ங்கிற மோலார் மாச தந்துட்டாங்க. பிளஸ் ஹைட்ரஜனுக்கு 1 பிளஸ் கார்பனுக்கு 12 பிளஸ் 3 இன்டூ ஆக்சிஜனுக்கு 60. கரெக்டா? இதோட டோட்டல் வேல்யூ என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சொன்ன இதோட டோட்டல் வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். சோடியத்துக்கு இங்க கொடுத்துட்டான் 23, ஹைட்ரஜனுக்கு 1 நமக்கு தெரியும், கார்பனுக்கு 12 நமக்கு தெரியும், ஆக்சிஜன் 1த்துக்கு 16னா 3த்துக்கு 3 இன்டூ 16. இப்ப இதை மொத்தமா கால்குலேட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? தேனு. வெரி குட். ஸ்ரீ கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க, ஷாஷ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க, வர்ஷிதா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. சோ இத மொத்தமா ஆட் பண்ணா what will you get my dear? You will get a total value of 84. அப்ப இந்த 84 தான் NaHCO3 ஓட மோலார் மாஸ். கரெக்டா? இதுதான் Na2CO3 ஓட மோலார் மாஸ், which is 84. ஓகே, இப்போ given mass உங்க பக்கம் இருக்கு, மோலார் மாஸ் 84 உங்கள்ட்ட இருக்கு. இதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaHCO3 கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டா? அப்போ உங்களோட செகண்ட் ஸ்டெப் என்ன? find moles of NaHCO3. very easy my dear. இங்க given mass 1.68, number of moles is equal to given mass by molar mass. கரெக்டா? இப்போ given mass எவ்வளோ? 1.68. சப்ஸ்டிட்யூட் பண்ணட்டுமா? எஸ், சப்ஸ்டிட்யூட் பண்ணட்டுமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஹியர் இங்க 1.68 வரும். மோலார் மாஸ் 84. இப்போதான் நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சு எனக்கு சொன்னீங்க. கரெக்டா? வெரி குட் மை டியர். I'll come to that point. So molar mass is 84. இப்போ இத ரெண்டுத்தையும் கட் பண்ணுங்க. எல்லாருக்கும் 0.02 மோல்ஸ் வந்துச்சா? எஸ், நம்ம சஹா, மாரீஸ்வரி, then நமீக்ஷா, எல்லாரும், கௌதம், எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். இதையும் கட் பண்ணீங்கன்னா you will get, இது வந்து அப்ராக்சிமேட்டா 2 times, இது வந்து லைக் பாயிண்ட் சம்திங் வரும், 0.02 மோல்ஸ் அப்படிங்கிற வேல்யூ. இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணீங்க? என்டையர் ரியாக்ஷனை எழுதிட்டீங்க, பேலன்ஸ் பண்ணி எழுதிட்டீங்க. செகண்ட் ஸ்டெப்ல number of moles of NaHCO3 given value கான number of moles கண்டுபிடிச்சிட்டீங்க. அது 0.02 moles வந்திருக்கு. இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? இங்க 2 moles of NaHCO3 இருந்து 1 mole of Na2CO3 கிடைக்குது. கரெக்டா? 2 NaHCO3 ரியாக்ட் பண்ண விட்டா அது ஒரு Na2CO3 தருது. அப்போ
2க்கு பதிலா 0.02 போட்டா இங்க 1க்கு பதிலா 0.01 வருமா? கரெக்டா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதாடா கண்ணா? கிளியரா? கிளியரா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இங்க 0.02 போட்டா இங்க 0.01 வருமா? எஸ். அப்போ நீங்க இங்க டோட்டல் ப்ரொடியூஸ்ட் Na2CO3 0.01 கண்டுபிடிச்சிட்டா அப்போ 0.01 ஆஃப் Na2CO3 கரெக்ட். சாரி, CO3 நான் இப்போ கிராம்ஸ்ல எழுதணும். எப்படி எழுதலாம்? ஃபார்முலா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். இதை எப்படி கிராம்ஸ்ல மாத்த முடியும்? ரொம்ப ஈஸியா இருக்கணும். இந்த 0.01 நீங்க Na2CO3 யோட மோலார் மாஸோட ரியாக்ட் பண்ண விடணும். சோ Na2CO3 ல 2 சோடியம் இருக்கா? அப்போ 23 into 2 which is 60 46 பிளஸ் ஒரு கார்பனுக்கு 12 3 ஆக்சிஜனுக்கு 3 into 16 Na2CO3 யோட மோலார் மாஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட் மை டியர் ஷாஷ், லக்ஷிதா, தேனு, ஷஹானா, வெரி குட் ராக்கனா, வெரி குட் கௌதம். சோ இத ரெண்டுத்தையும் இந்த மோலார் மாஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன வேல்யூ கிடைக்குது? எனக்கு ஆன்சர் வேணாம், மோலார் மாஸ் தான் வேணும். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டெப்ஸ், not the answer. அப்போ இங்க ஓவராலா you get 106. கரெக்டா? 1 mole is 106. அப்போ 0.01 mole is what? 0.01 mole is இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.06 அப்படின்னு கிடைக்கும். And so what is the right answer, my lord? It is absolutely option டேக்கனா. இப்பவும் சொல்றேன், இந்த क्वेश्चनல note it down, X மார்க் கூட போட்டு வச்சுக்கோங்க. இந்த क्वेश्चनல தயவு செஞ்சு அப்ராக்சிமேஷன் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்கடா. ஏன்னா இந்த क्वेश्चनோட ஆப்ஷன்ஸை பாருங்களேன். 1.06, 0.53, இங்க 2.12, 1.68 எல்லாம் பக்கமா இருக்கா? the value difference is very small. இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அப்ராக்சிமேஷன் வேணா, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான குட்டி டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷனல் வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா அப்ராக்சிமேஷன் நீங்க பண்ணக்கூடாது. கிளியரா? எஸ். ஓகேடா, பர்ஃபெக்ட். இப்போ அடுத்த क्वेश्चनக்கு நாம போறோம். அடுத்ததாக ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் third Bohr's orbit of helium 2 இங்க ரெண்டுத்தையும் ரிலேட் பண்றாங்க. செகண்ட் Bohr's orbit of lithium. எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாக்கண்ணா, இங்க ஹீலியம் பிளஸ் இருக்கு, இங்க லித்தியம் 2 பிளஸ் இருக்கு. இந்த ஹீலியம் பிளஸுக்கும் லித்தியம் 2 பிளஸ்க்குமான ரிலேஷன் என்ன? இந்த ஹீலியம் பிளஸுக்கும் லித்தியம் 2 பிளஸ்க்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. Yes, for sure, my dear. Yes, நான் கொண்டு வந்திருக்கேன். பட் ஆனா I also took coffee from here. ஓகேவா? இன்னைக்கு கொஞ்சம் எப்படியும் நல்லா கத்துவேன்னு எனக்கு தெரியும். So I have bought coffee from here. So yes டா. Thank you லக்ஷிதா. I am so happy. அது மட்டும் தான் என்னோட குறிக்கோளா இருந்துச்சு. I am so happy. இப்போ ஹீலியம் பிளஸ்க்கும் லித்தியம் 2 பிளஸ்க்கும் வெரி குட் ராக்கனா. வருண், மரேஸ்வரி, ஷஹானா, வெரி குட். இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? ஹீலியம் பிளஸ்ல ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஹீலியத்திட்ட 2 எலக்ட்ரான் இருந்துச்சு. பட் நாட் எனிமோர், ஏன்னா இது இப்போ ஹீலியம் பிளஸ்ஸா மாறிடுச்சு. இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அடுத்ததா லித்தியம் 2 பிளஸ். பொதுவா லித்தியத்திட்ட 3 எலக்ட்ரான் இருக்கும். பட் லித்தியம் 2 பிளஸ்னா 2 எலக்ட்ரான் போயிருச்சு. அப்போ 2 எலக்ட்ரான் போயிருச்சுன்னா மிச்சம் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அண்ட் சோ இவங்க 3 பேரும் யாரு? 3 பேருக்கும் electron count are same. If electron count is same, then they are called as same iso னு எடுத்துக்கலாம். Number of electron electronic னு எடுத்துக்கலாம். So these are called as isoelectronic species. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குடா. Please note it down. Whenever a molecule has only one electron, அதாவது unimolecular னு சொல்லலாம்,
I mean uni electronic, sorry da, uni electronic ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. uni electronic அப்படினும் சொல்லலாம், or iso electronic with hydrogen சொல்லலாம். அந்த மாதிரியான இடத்துல தான் போர்ஸ் மாடலை அப்ளை பண்ண முடியும். மிச்ச இடத்துல மல்டி எலக்ட்ரானிக் ஸ்டேஜ்ல போர்ஸ் மாடலை அப்ளை பண்ண முடியாது. இது ஒரு லிமிடேஷன் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிமிடேஷன் அப்ளிகேஷன் வாரியாவும் இந்த மாதிரி கொஸ்டின்லையும் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்கடா, நோட் பண்ணி வைங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போர்ஸ் மாடல் இஸ் ஒன்லி applicable. இது அப்படியே நோட்ல நீங்க எழுதி வைக்கணும், சரியா? ஒன்லி applicable ஃபார் ஒன் எலக்ட்ரான், ஆர் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனி எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். யூனி எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்க்கு பதிலா ஒரு சில நேரம் அசர்ஷன்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் வித் ஹைட்ரஜன் கொடுப்பான், சரியா? எப்படி கொடுத்தாலும் இதை நோட் பண்ணிக்கணும். நாட் applicable ஃபார் மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்ங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஆன்சர் சொல்ல வேணாண்டா. I want you to go through the steps, சரியா? என் கூட ஸ்டெப் வாரியா நீங்க சால்வ் பண்ணும். நான் கேட்கும் போதெல்லாம் ஆன்சர் பண்ணும், அப்பதான் we can build that flow, சரிங்களா? புரிஞ்சுச்சா? சோ இத நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா in order to understand, எனக்கு சொல்றதுக்காக ஒரு ஃபயரை போட்டுருங்க, so that I can also understand you have noted it down, சரியா? ரைட்டா? இப்ப அந்த क्वेश्चन குள்ள போலாமான்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். பர்ஃபெக்ட் ரக்கனா, வெரி குட். இப்போ இந்த கான்செப்ட் குள்ள போலாம். நான் இதை அழிச்சிடுறேன், so that I can go deeply to the questionோட கான்செப்ட் மட்டும் இங்க இருக்கும். First, இங்க radius of third Bose orbit of helium plusக்கும் radius of second Bose orbit of lithium 2+ க்குமான ரேஷியோனா இப்படி டிவைட் பண்றது, சரியா? நியூமரேட்டர்ல ஹீலியம், டினாமினேட்டர்ல லித்தியம். யாரோட பேரு முன்னாடி வந்திருக்கோ அது நியூமரேட்டர், யாரோட பேரு அதுக்கப்புறமா வந்திருக்கோ அது டினாமினேட்டர், சரிங்களா? கிளியரா? இந்த விஷயத்துல எல்லாரும் கிளியரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரிமெம்பர் ஒன் கான்செப்ட் மை டியர், ரிமெம்பர் ஒன் கான்செப்ட். ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n/z. இங்க யாருக்கு ஸ்கொயர் வரும்? நியூமரேட்டரா டினாமினேட்டரா? வெரி குட், நியூமரேட்டருக்கு ஸ்கொயர் வரும். மேம், ஏன் இந்த r0 விட்டுட்டீங்க? எஸ், ஏன் இந்த r0 விட்டுட்டீங்க? சொல்றேன் கவனிங்க. இப்போ ஃபாரடே செகண்ட் லால நம்ம W1/W2 ஃபாரடே செகண்ட் லாவை சொல்றேன், அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இல்ல, பட் எப்படி அப்ளை பண்றோங்கிறத சொல்றதுக்காக. ஃபாரடேஸ் செகண்ட் லால W1/W2 is equal to E1/E2 ன்னு எழுதணும். பட் இந்த ஃபார்முலாக்கு எப்படி நம்ம வந்தோம்? We understood that mass is directly proportional to equivalent E, and அந்த proportionality எடுக்கிறதுக்காக since we had two system, நம்ம W1/W2 is equal to E1/E2 அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்தோம். அதே கான்செப்ட் தான். ஹாய் விஜய், வெல்கம் ஆன் போர்ட். இங்க நம்ம என்ன பண்றோம்? நம்ம இங்க ரெண்டு ரேடியஸ் இருக்கு, கரெக்டா? R3 R2. அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்க R3/R2 ன்னு போட்டுக்கலாமா? கரெக்ட் தானே? அதனால நான் என்ன பண்றேன்? R3/R2 அப்படின்னு எழுதிட்டேன். இங்க எனக்கு என்ன தெரியும்? n²/z இருக்கு. சோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக n² of third orbit இவனோட தான் எழுதுறேன் by z² of third orbit. டினாமினேட்டர் வேல்யூ உங்களுக்கு கிளியரா சொல்றதுக்காக R2 நான் ரெட்ல எழுதி காமிக்கிறேன். It is equal to n² of second orbit divided by z² of second orbit. இப்போ வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ ஈஸியா தானே இருக்கும். எஸ், இங்க z வேல்யூ என்ன, n வேல்யூ என்ன? z வேல்யூ என்ன, n வேல்யூ என்ன? ஃபார் ஹீலியத்துக்கு z value is equal to, வேற கலர்ல எழுதுறேன்டா, ஹீலியத்துக்கு z value, or இங்க வேணாம், ஹீலியத்துக்கு z value is equal to what? Z value அதுக்கு எவ்வளவுடா? 2, because
பீரியாடிக் டேபிள்ல அதோட வேல்யூ வந்து 2, அட்டாமிக் நம்பர் வேல்யூ 2. தென் n வேல்யூ எவ்வளோ? n வேல்யூ தான் இங்க கொடுத்திருக்கான். அண்ட் சோ n is equal to 3. கிளியரா? அதை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணட்டுமா? சப்ஸ்டியூட் பண்ணேனா I'm just dropping this off so that you can understand. n3 square, 3 square is 9. Correct? 3 square is 9 divided by z. Z value என்னடா? What is z value, my dear? 2 வராது. Z value here is 2 divided by n2 square. இங்க n2 யாரு? நம்மளோட லித்தியம். கரெக்டா? லித்தியம். கரெக்டா? அப்போ லித்தியத்துக்கு என்னடா கண்ணா வரும்? இட் இஸ் n2 ஸ்கொயர்ங்கிறதுனால லித்தியத்துக்கு z வேல்யூ 4, அட்டாமிக் நம்பர் வந்து 4, n வேல்யூ இங்க கொடுத்திருக்கான் 2, n வேல்யூ 2. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. You will get 4 square by 2. இப்ப நல்லா கவனிங்க. What you have to do, my dear? Denominator ஓட denominator கட் பண்ணிக்கலாமா? Yes. What will you get here? இதை இப்போ ஈக்குவேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 3 square by 2, 4 square by 2. இது நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா 3 square by 2 டினாமினேட்டரோட டினாமினேட்டர் into 2 by 4 square. இதுவும் கட்டு. அப்ப பேலன்ஸ் யார் இருப்பா? 3 square and 4 square. So what is going to be the answer, my lord? What is going to be the answer? Very good Rakana. 27 by 8. Okay, equate பண்ணீங்கன்னா 27 by 8. கரெக்டா? அதனால the right answer is option C. Option C தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? லித்தியத்துக்கு நான் 3 போடாம 4 போட்டேன். எஸ் அதான் எங்கேயோ இடிக்குதேன்னு பார்த்தேன். 3. ஓகேவா? ரைட்டா? வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ராக்கனா, அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா maximum number of electrons in an atom can have n is equal to 4. n வேல்யூ 4 ன்னு சொல்லிட்டான். m is equal to +1 ன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த இடத்துல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்கான். ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். This is your question, you have to answer it. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. நிறைய பேர் தடுமாறக்கூடிய क्वेश्चனும் இதுதான், ஈஸியான क्वेश्चனும் இதுதான். ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். என்னல இருந்து நம்ம வேல்யூவா ஆரம்பிக்கலாம். என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரா? நம்மளோட குவாண்டம் நம்பர்ஸ் மொத்தம் 4 வகைப்படும். நம்மளோட கண்ணா, நான் சொல்ற கான்செப்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, சரியா? ஒவ்வொரு கான்செப்டும் முடிஞ்சதும் ஃபயர் போடுங்க, அப்பதான் எனக்கும் புரியும். ஓகே, நான் சொல்றது பசங்களுக்கு கன்வே ஆகுதுன்னு சொல்லிட்டு, சரியா? சோ குவாண்டம் நம்பர்ஸ் மொத்தம் 1 2 3 4. என்ன நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம். n வேல்யூ தெரிஞ்சா தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்பிட். அது கேவா எல்லா எம்மா என்னங்கிறது தெரியும். அடுத்ததா ரெண்டாவதா வரக்கூடியவன் எல். இவனைத்தான் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். எல் வேல்யூ தெரிஞ்சா இட் மீன்ஸ் தட் உங்களால சப்ஷெல்ல கண்டுபிடிக்க முடியும். எல் வேல்யூட ஈக்குவாலிட்டிஸ் என்ன நடக்குனா, எல் 0வா இருந்தா எஸ், 1ஆ இருந்தா பி, 2ஆ இருந்தா டி, 3ஆ இருந்தா எஸ், சாரி எஃப். ஒரு ஆவேசத்துல எழுதிட்டேன் எஃப், சரியா? அதுக்கப்புறமா யார் வருவா? மூணாவதா வருதுன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான் நமக்கான எந்த வேல்யூவை தருவான்? ஆர்பிட்டால். அதாவது பிஎக்ஸ், பிஒய், பிசெட், எது பிஎக்ஸ் மட்டுமா, பிஒய் மட்டுமா, பிசெட் மட்டுமா, அதை பத்தி பேசுவான். சரியா? ஃபைனலா வரக்கூடியது ஸ்பின் எஸ், which is spin quantum number. இதை எஸ் னு சொல்லுவாங்க, m sub s அப்படின்னு சொல்லுவாங்க. இதை m sub s அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டே வேல்யூ தான்டா, -12 and +12. -12னா அந்த எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும், +12னா அந்த எலக்ட்ரான் கிளாக் வைஸ்ல சுத்தும். சரியா? ஷோர் மோனிஷா, எஸ் ப்ளீஸ் மை டியர். ஓகே, ப்ளீஸ் டேக் கேர் ரக்கனா. ஓகேவா? சரியா? சோ இப்போ உங்களுக்கு பேசிக்கா குவாண்டம் நம்பர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க நான் பிங்க்ல மார்க் பண்றத மட்டும் பாருங்க, சரியா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தால் குவாண்டம் நம்பர்,
மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இந்த மூணுத்தையும் எங்க இருந்து கண்டுபிடிச்சோம்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திஸ் இஸ் an important question, direct question. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n, அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் l, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் m, இது மூணுத்தையும் எங்க இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்? Where did we find this, Rakana? Where did we find this? Dikana, focus on the class, Ra. Focus on the class. She will relax. She will take rest. நீங்க focus பண்ணுங்க. Okay? Because அவங்க நீங்க எல்லாரும் மெசேஜ் பண்றதுனால அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. You focus on the class. Okay? சொல்லுங்க பாப்போம். இந்த மூணுத்தையும் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க? From where did they understand this is coming? Monisha, you please go and take rest, Rakana. Okay va, rest எடுங்க. Okay va, please take rest. உடம்பு சரியானாதான் உங்களால நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். So, principal, azimuthal, magnetic. இத மூணையுமே நம்மளோட Schrödinger wave equationல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். Please put a X mark or எலும்புக்கூடு or something like that. ஏன்னா Schrödinger wave equationல இருந்து எதையெல்லாம் கண்டுபிடிச்சோம், எதை கண்டுபிடிக்கலங்கிற மாதிரியான questions are very very recurring in it. சரியா? நிறைய தடவை கேட்டிருக்கான். சோ அதனால தயவு செஞ்சு நோட் பண்ணுவீங்க. X mark போட்டாச்சா? அம்புக்குறி போட்டாச்சா? ஹாய் சாதனா, வெல்கம். எஸ் perfect my dear, perfect. இப்போ இத வச்சு n value 4 னா l value 0 to n minus 1, which is 0, 1, 2, 3, and அதுல இருந்து நம்ம m value சொல்லணும்னா m value minus l to plus l, அப்போ -3 -1, sorry, -3 -2 -1 0 1 2 3. கரெக்டா? ரைட். இப்போ இங்க என்ன சொல்லிருக்கா? பொதுவாவே மேக்னெட்டிக் மூமெண்ட்ங்கிறது அது எஸ்ஆ, பிஎக்ஸ், பிஒய், பிசெட், அப்புறம் அதே மாதிரி டிஎக்ஸ்ஒய், டிஒய்செட், இந்த மாதிரியான ஆர்பிட்டால்ஸை மென்ஷன் பண்ணும். இங்க ஒரே ஒரு எம் வேல்யூ தான் கொடுத்துருக்கான். ஒரு எம்னா அங்க ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கு. கரெக்டா? irrespective of whatever value you take, ஒரு எம்னா அங்க ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும் டாக்கனா? ஒரே ஒரு ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும்? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும்? எஸ், இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இங்கதான்டா நம்ம தப்பு பண்றோம். ஏன்? எஸ், அப்கோர்ஸ் ஒரு ஆர்பிட்டால்னா ரெண்டே எலக்ட்ரான் தான். பட் இங்க m வேல்யூ +1னா அந்த +1 எங்க எல்லாம் எக்ஸிபிட் ஆகும்? L should be greater than or equal to 1. அதுதான் விஷயம். கரெக்டா? அப்போ greater than or equal to 1 அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆட்டத்துல 1 2 3 இது மூணுமே இருக்கும். கண்டிஷன் என்ன? L is greater than or equal to 0. அப்போ இந்த கண்டிஷனை வச்சு பார்க்கும்போ நமக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னா, we have P, D, F. To be more specific, L வேல்யூல இருந்து கண்டுபிடிச்சோம்னா it has 4p, 4d, 4f. கரெக்டா? 3 ஆர்பிட்டால் இருக்கு. அப்ப 3 ஆர்பிட்டாலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 3 ஆர்பிட்டால் into 2, 3 ஆர்பிட்டால் into 2, 3 into 2. என்ன ஆன்சர்? It is option A6. கிளியரா? புரிஞ்சுச்சா? கண்ணா, இந்த மாதிரியான கொஸ்டின் தான் பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் உங்களுக்கான ட்ராப் கொஸ்டினா இருக்கும். சரியா? பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் உங்களுக்கான ட்ராப் கொஸ்டினா இருக்கும். கண்ணா, always remember this. Whenever m is equal to +1. ஓகேவா? m +1 இருந்தா அங்க L should be greater than or equal to 1. சரியா? m வேல்யூ என்னவா இருக்கோ அதை விட greater or equal to 1 இருக்கணும். இங்க கவனிச்சு பாருங்க. 1 2 3 3 ஆர்பிட்டால் இருக்கா? கரெக்டா? 3 ஆர்பிட்டால் இருக்கா? 3 ஆர்பிட்டால்னா
ஒரு ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் சொன்னா 3 ஆர்பிட்டாலுக்கு 6 எலக்ட்ரான். அப்படித்தான் ஆப்ஷன் ஏக்கு போறோம். புரிஞ்சுச்சாடா கண்ணா? Are you all clear? Are you all clear? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். Yes, yes. No doubts, right? Week we'll have it now, da Kanna. We'll have it now. Don't worry, we will have it now. Right away we'll have. இது clear-ஆ இருக்கா? உங்க எல்லாருக்கும் clear-ஆ இருக்கா? Let me know in the comment section. Please let me know in the comment section, da Kanna. Perfect, 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 Rakana. Very good, very good, very good. Yes, wonderful. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போறோம். எல்லாரும் I'm once again telling you these are very important. Focus முக்கியம் பிக்கலே. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். An electron and the proton having equal kinetic energy. ஒரு எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் சேம் கைனடிக் எனர்ஜி தான் இருக்கு. இப்போ lambda of E divided by lambda of P என்னவா இருக்கும்? lambda of Eங்கிறது எலக்ட்ரானோட வேவ். ஓகேவா? lambda of Pங்கிறது புரோட்டானோட வேவ். இப்ப என்ன சொல்லியிருக்கான்? 2 பேருக்கும் சேம் கைனடிக் எனர்ஜி இருக்கும்னு சொல்லியிருக்கான். அப்போ அவங்களோட வேவ்லென்த்கான ரிலேஷன்ஷிப் என்ன? Okay, okay, no problem, consult. Yes, yes, Hariharan. Yes, Dakana. Yes, Dakana. Correct. Orange, orange and black அந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? எல்லாரும் ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டா? யோசிச்சு சொல்லுங்க டாக்கனா. யோசிச்சு சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் கைனெட்டிக் எனர்ஜி, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? எனர்ஜின்னு சொன்னதுமே, ஓ எனர்ஜியா, I know this concept. This is none other than E is equal to h by lambda. அப்ப lambda constant na, I mean E constant na, E constant இதுவும் constant தான். Then lambda 1 by lambda 2 is equal. அதனால 1 அப்படின்னு போட்டுருவீங்க. தப்பு. தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. It is wrong. It is absolutely wrong. இங்க வெறும் எனர்ஜி கொடுக்கல. அதனால்தான் நான் அழுத்தே சொன்னேன் கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்திருக்கான். கைனெட்டிக் எனர்ஜிக்கும் லாம்டாக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? lambda is equal to h by root of 2m into kinetic energy. கரெக்டா? கரெக்டா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. lambda E by lambda P. இத ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே h இருக்குமா? h இருக்குமா? கட் பண்ணிடலாமா? ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதையும் கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிட்டோம்னா ஃபைனலா நமக்கான ஆன்சர்ல யாருக்கான இருப்பா? இட் இஸ் ரூட் ஆஃப், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், h by root of 2m kinetic energy divided by h by root of 2m kinetic energy. இங்க kinetic energies are equal. Equal na kinetic energy கட்டு. ஆல்ரெடி Planck's constant எங்க இருந்தாலும் equal. அப்ப h கட்டு. மிச்சம் யார் இருப்பா? மேல எலக்ட்ரானோட வேல்யூ, கீழே புரோட்டானோட வேல்யூ. You will have root of, ஒரே நிமிஷம் தான், எக்ஸ்ட்ரா ரூட் போட்டுட்டேன் ஒரு ஆவேசத்துல. So root of 1 by 2m, m of electron numeratorலையும் 1 by root of 2m protonum இங்க இருக்கும். Once again இங்க 2 கட் பண்ணிடலாமா? கான்ஸ்டன்டா root 2 கட் ஆயிருமா? அப்ப அந்த root 2 கட் பண்ணிருங்க, மைனஸ் பண்ணிருங்க. ஃபைனலா 1 by me into m root of mp. அப்ப என்ன ஆன்சர் வரும்? mp by me ரூட்ல வரும். அதனால ஆப்ஷன் D is the right answer. Option D is the absolute correct answer. புரிஞ்சுச்சாடா கண்ணா? வீக் வாஸ் இப்ப வரப்போகுதுப்பா. வீக் வாஸ் இப்ப வரப்போகுது. just give me some more time, we'll have week was. ஒரு 3 क्वेश्चन பார்த்துட்டு வீக் வாஸ் பார்த்தலாம். சரிங்களா? ரைட்டா? டேக்கண்ணா, ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இங்க நான் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாரும் வேதாந்தோட ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போம். கரெக்டா? உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத பசங்களுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஸோ 1 minute. ஓகே, எஸ்.
இப்போ இங்கதான் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கரெக்டா? இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனல் பேர் இருக்கும். அதுக்கும் கீழே ஃபர்ஸ்ட் லிங்கா வீக்வஸ் இன்னும் நடத்தல, நான் நடத்த போறேன். செகண்ட் லிங்கா நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ்க்கான லிங்க் இருக்கும். ஏன் இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்றேன்? ஏன்னா வெளிய பிரீமியமா கொடுக்கக்கூடிய, காசு கொடுக்கக்கூடிய கிராஷ் கோர்ஸ் அண்ட் மாக் டெஸ்ட். மாக் டெஸ்ட்க்கு எவ்வளவோ 1000 வாங்குவாங்க, கிராஷ் கோர்ஸ்க்கு தனியா எவ்வளவோ 1000 வாங்குவாங்க. பட் இங்க வேதாந்து நீட் தமிழ்ல 0 rupeesக்கு அதை இங்க கொடுக்குறோம். யாராச்சும் ஜாயின் பண்ணலைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அதை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணிட்டு நம்ம சேனல் பேருக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல 2வது லிங்கான ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவ் லிங்க் https ஸ்டார்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும், ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். யாராச்சும் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? ரைட்டா? இதுல உங்களுக்கான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிளாஸஸ் இருக்கு. கீழே போனீங்கன்னா டெஸ்ட் இருக்கு. டெய்லி ஒரு டெஸ்ட் இங்க உங்களுக்கு இருக்கும். அட்டம் பண்ணாதவங்க அட்டம் பண்ணிருங்க. இன்னையில இருந்து நான் டெஸ்டோட ரிசல்ட்டை என் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண போறேன். சரியா? இன்னையில இருந்து நாளையில இருந்து, அப்பதான் நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா? எவ்ரிடே என்னோட இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ரிசல்ட்டை நான் போஸ்ட் பண்ண போறேன். சரியா? பண்ணிடலாமா? ஆர் யூ ஆல் ஓகே வித் இட்? தேங்க்யூ so much காஷிம், தேங்க்யூ so much ரகனா. பண்ணிடலாமா? ஒரு குட்டி ஹார்ட்டோ ஃபயரோ எதையாச்சும் போட்டு சொல்லுங்க பாப்போம். எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். சோ இன்னைக்கு டெஸ்ட் எழுதிருங்க. நான் நீங்க டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறமா இந்த ரிசல்ட்டை என்னோட இன்ஸ்டாகிராம், இஃப் யூ ஹாவ் நாட் சீன் மை இன்ஸ்டாகிராம், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். ஆல்ரெடி கிளாஸோட ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன், Premila_KEM. இதுல ஜாயின் பண்ணி நீங்க உங்க டெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்கலாம். அது மிகப்பெரிய மோட்டிவேஷனா உங்களுக்கு இருக்கும். சரியா? சோ மறக்காம பண்ணிருங்கடா. ஐ வில் பி ஈகர்லி வெயிட்டிங் டு see your ரிசல்ட் இன் மை ஸ்டோரி. ஓகேவா? ஸோ அதனால யூஸ் பண்ணிருங்க. டெலிகிராம்லயும் நம்ம குரூப்லயும் வேணா நான் ஆட் பண்றேன். ஓகேவா? தட் வில் கிவ் யூ மோட்டிவேஷன். அண்ட் கூடவே நம்மளோட கண்டென்ட் லைப்ரரி இங்க இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா நடுவு ஜாமத்துல டவுட் கேட்டாலும் டவுட் சொல்ற நம்ம வேதன் இங்க இருக்காரு. சரியா? ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட்ரா. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும்போ ஃப்ரீ தானே நினைக்காம மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நான் ரொம்ப கேட்டு இல்ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் ஆர் வம்சி சார் ஆல்சோ செட் ஓகே. ஃபர்ஸ்ட் டைமா பயங்கரமா ப்ரெஷரைஸ் பண்ணாம அவர் ஓகே சொன்னாரு. ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்சோ நம்மளோட கிராஷோட டெலிகிராம் லிங்க்கும் இருக்கு. இதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் கிளாஸ் நோட்ஸ், அப்புறம் கிளாஸ் நோட்ஸ் கிடைக்கிறதுக்காக. அப்புறம் ஓகே, கன்சல்ட் யூ கேன் ரீச் டு டெலிகிராம் டாக்கனா. கிளாஸ் நோட்டு, கிளாஸ் எப்போ வருது, ஸ்பெஷல் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஸ்மார்ட் நோட்ஸ், மாஸ்டர் நோட்ஸ்ன்னு சொல்லி எல்லா நோட்ஸும் நான் இங்க கொடுப்பேன். சரியா? ஓகேவா? ஜாயின் பண்றீங்களா? ஓகேடா கண்ணா, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அடுத்த क्वेश्चनக்கு போலாம். ஆஃப்டர் few more questions we'll have week quiz. சரிங்களா? ஓகே, எப்போ அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா for N2 plus 3H2 gives 2NH3. N2வும் H2வும் சேர்ந்து NH3 ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அங்க டெல்டா H இவ்ளோ at this temperature ன்னு சொல்லிட்டாங்க. உங்கள்ட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டெல்டா U கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த தெர்மோடைனமிக்ஸ் क्वेश्चनக்கான ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலாவை கமெண்ட்ஸ்ல போடுங்க பாப்போம். ஃபார்முலாவை கமெண்ட்ஸ்ல போடுங்க பாப்போம். ஒரே நிமிஷம், பேட் கேமர், நான் செக் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் டெல் மீ தி ஃபார்முலா இன் தி கமெண்ட் செக்ஷன் மை டியர். இன்னைக்கண்ணா யாரும் கோச்சிக்காதீங்கப்பா, என்ன மேம் இங்க பாத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு சின்ன விஷயம், அவர் சொன்ன விஷயத்தை தான் பாக்குறேன். சரிங்களா? ஒன் மினிட் ராக்கண்ணா, யாரும் கோச்சிக்காதீங்கப்பா.
ஓகே நான் சொல்லியிருக்கேன் அவங்க போட்டுருவாங்க. U is equal to H minus nRT. இதோட ஆக்சுவல் ஃபார்முலா என்ன? என்தால்பி டெல்டா H. என்தால்பினா என்ன அர்த்தம்? ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் ஆர் ஹீட்டோட ஸ்டேட் ஃபங்க்ஷன் டெல்டா H. இதோட ஃபார்முலா என்ன? டெல்டா H is equal to டெல்டா U பிளஸ் இங்க gaseous ரியாக்ஷனா, அதனால gaseous ரியாக்ஷன்ங்கிறதுனால இங்க டெல்டா NgRT எடுத்துக்கிறீங்க. இதுவே நார்மல் ரியாக்ஷனா இருந்தா இந்த ஈக்குவேஷன் பார்க்க எப்படி இருக்கும் கண்ணா? டெல்டா H for solids and liquids. ஓகேவா? in case of solids and liquids delta H எப்படி இருக்கும்? it is equal to delta U plus என்னவா இருக்கும்? plus what is the value டா கண்ணா? நீங்க PV is equal to nRT தான் மாத்திருக்கீங்க. அப்போ P delta V. whereas இங்க for gases we will convert it as delta H is equal to delta U plus we know as per ideal gas equation படி நம்மளோட PV is equal to nRT. அப்போ இத கேஸுக்கு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? டெல்டா Ng by RT ன்னு வரும். இது உங்க எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கிளியரா? வெரி குட், வெரி குட். ஜெயலட்சுமி, மாரீஸ்வரி, எவ்ரிவன், சஹா சூப்பர், ஸ்டீஃபன் சூப்பர் ஆக்கனா. சோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஏன் இங்க எல்லாம் கேஸா இருக்கு. சரி, இப்போ டெல்டா யூ தானே வேணும். அப்ப டெல்டா யூ வச்சுட்டு மற்றதெல்லாம் அங்க கொண்டு போய்க்கலாமா? அப்படிக்கா கொண்டு போயிடலாமா? கொண்டு போனோம்னா what will we get? டெல்டா யூ ஒரே ஒரு பக்கம் இருக்கும் is equal to இந்த டெல்டா NgRT. இத இப்படி கொண்டு போற மாதிரி இங்க இருந்து அந்த சைட் கொண்டு போறோம். சரியா? இங்க இருந்து இத மொத்தமா அந்த சைட் கொண்டு போறோம். டெல்டா யூ மட்டும் தனியா வச்சிடுறோம். அதனால the equation become delta H minus delta NgRT. இப்போ உங்களுக்கு எல்லா வேல்யூ இங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் டெல்டா H என்ன? டெல்டா H என்ன? 92.4 kilojoules. 92.4 kilojoules minus delta Ng என்ன? delta Ng na change in number of gaseous product minus gaseous reactant. product எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. அதனால 2 minus reactant 3 plus 1 4. answer is -2. அப்போ இந்த -2 இங்க delta Ng க்கு substitute பண்ணேனா it will become +2. minus of -2 plus 2 into R value என்ன? தெரியாம இருக்க கூடாது. 8.314 plus temperature into temperature கெல்வின்ல இருக்கு, அப்படியே போட்டுக்கலாமா? Hi Rahini. Oh sorry Rahini, I missed it. So sorry my dear. அப்படியே temperature value போட்டுக்கலாமாடா கண்ணா? What is the temperature value my lord? It is 298. கரெக்டா? இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுச்சா? சாரிடா. ஓகே ரைட். இப்போ இத மொத்தமா ஈக்குவேட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துரும். அவ்வளவுதான். What is the answer my lord? What is the answer அக்கனா? Yes, what is the answer? The answer is very good அக்கனா. இங்க ஒரு சின்ன தப்பு இருக்கு. என்ன? இங்க ஒரு சின்ன தப்பு இருக்கு. நம்மளோட வேல்யூவை நம்ம கிலோ ஜூல்ஸ்க்கு மாத்தணும். கரெக்டா? எஸ். இப்போ இங்க பாருங்க 8.314 ஜூல்ஸ்ல இருக்கு. வெரி குட் ராக்கனா. யார் அது சொன்னா? ஓகே, வெரி குட்ரா. PDF I'll give my dear. I have already informed them. ஜூல்ஸ் இங்க கிலோ ஜூல்ஸ். அப்போ ஜூல்ஸ் எப்படி கிலோ ஜூல்ஸா மாத்தலாம்? டிவைடட் பை 1000. கரெக்டா? இப்போ இதை ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். வெரி குட் ஷஹானா. ஆக்சுவலா கிலோ ஜூல்ஸா மாத்த கூடாது. the answers are kilojoules. அப்ப நம்ம 8.314 கிலோ ஜூல்ஸா மாத்திடலாம். ஜூல்ஸ் கிலோ ஜூல்ஸா மாத்தணும்னா what is the formula? The formula is joules கிலோ ஜூல்ஸா மாத்துறதுக்கு the formula is joules divided by 1000. கிளியரா? அடுத்தா நான் இங்க பண்ணிருக்கேன். இப்ப ஃபைனல் வேல்யூ என்னடா?
டிராகன் செஷனோட நடுவில் வந்து அப்படிதான் இருக்கும். ஐ ரெக்வஸ்ட் யூ டு வாட்ச் இட் ஒன்ஸ் அகெயின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியுண்டாக்கண்ணா. So what is the answer? The answer is 92.4 plus some 1000 இருக்கறனால இந்த வேல்யூ குட்டி ஆயிரும். குட்டி ஆயிருச்சுனா 92.4 விட இது கம்மியா இருக்கும், which is option B, 87.4. B is the right answer. B is the absolute correct answer. கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா தெளிவா புரிஞ்சுச்சா? டவுட் இல்லைல? சரி, இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போகலாம். Dekana, after some questions we'll be having weak quiz, so please be ready. A reaction is non-spontaneous at low temperature, but it is spontaneous at high temperature. ஓகேவா? ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு இருக்கு, அந்த ரியாக்ஷனை லோ டெம்பரேச்சர் வைக்கும்போது தன்னைத்தானே அந்த ரியாக்ஷன் நடக்கல. இட் வாஸ் நான் ஸ்பான்டேனியஸ். நான் ஸ்பான்டேனியஸ்னா தன்னைத்தானே அந்த ரியாக்ஷன் நடக்காதுன்னு அர்த்தம். பட் ஹை டெம்பரேச்சர்ல அது ஸ்பான்டேனியஸா மாறிச்சு. இந்த சைன் அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் எங்க நடக்கும்? Out of these 4 options inga nadakum. Dekana, this is actually a relationship between delta H, delta S, delta G. சரியா? So note பண்ணிக்கோங்க, this is actually a relationship between delta H, delta S, delta G. And in the relationship, give free energy la ரொம்ப important ஆன concept. Direct questions will come like this. Direct question will come like this. நான் உங்களுக்கு ஒரு டேபிள் காலம் கொடுக்கிறேன், அதை நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டா போதும். You are sorted for this. சரியா? இப்போ ஹை டெம்பரேச்சர்ல மட்டும் தான் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த டேபிள் காலம் தெரியணும். வாட் இஸ் டெல்டா ஹெச், வாட் இஸ் டெல்டா எஸ், அண்ட் அதனால ரியாக்ஷன் என்னவாகும். ஓகேவா? சோ I don't know why da, but திடீர்னு எனக்கு கோல்டு பிடிக்குது. டெல்டா ஹெச், ஐயோ இங்க ஓகேவா? வர மாட்டேங்குதே. 1 minute ராக்கண்ணா. இப்போ கோச்சுக்காதீங்கப்பா, ஒரே நிமிஷம் கோடு மட்டும் போட்டுறேன், so that உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சரியா? கோச்சுக்காதீங்க. என்ன மேம் டைம் எடுக்கிறீங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஓகே, எஸ், கோடு போட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ரைட் ஹேண்ட் சைட்ல 0 போடு. சரியா? எல்லா கான்செப்ட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்ல 0 போடு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டெல்டா ஹெச், டெல்டா எஸ், டெல்டா ஹெச், டெல்டா எஸ். சரியா? கிளியரா? ஏன்னா நிறைய பேருக்கு இதுலயும் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால. நெக்ஸ்ட், இப்போ ரிமெம்பர் எப்பவுமே மேம் யுவர் ஸ்கிரீன் இஸ் லைக் மை ஃபோன். ஓஹோ, தேங்க்யூ சண்டே. டெல்டா ஹெச் ஓப்பன் ஆயி டெல்டா எஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா, ஏன்னா எப்பவுமே யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கதவை திறந்து கதவை க்ளோஸ் பண்ணுவோம். கரெக்டா? கதவை திறந்து கதவை க்ளோஸ் பண்ணுவோம். அதுதான் இங்க நடக்குது. டெல்டா ஹெச் ஓப்பன், டெல்டா எஸ் க்ளோஸ், அண்ட் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸ். ரெண்டும் எப்பவுமே ஸ்பான்டேனியஸா இருக்கு. அப்போ இஃப் இன் கேஸ் நான் இந்த கான்செப்ட மாத்துறேன், கதவு திறக்கல, க்ளோஸ், அதனால இவங்க போயிட்டாங்க, ஓப்பன். ஓகேவா? கதவு க்ளோஸ் அண்ட் ஓப்பன், க்ளோஸ் அண்ட் ஓப்பன், which means க்ளோஸ் நா இப்படி, ஓப்பன் நா இப்படி. சரியா? அப்போ கிரேட்டர், லெஸ்ஸர். இந்த கேஸ்ல the reaction is never spontaneous. இப்போ நான் ரொம்ப ஹம்பிளா இதையும் lesser than 0ன்னு வைக்கிறேன். இதையும் lesser than 0ன்னு வைக்கிறேன். லெஸ்னா it is spontaneous. லெஸ்னா வேல்யூ லோவா இருக்கும்ல, அதனால it is spontaneous at low temperature. இப்பதான் நம்ம क्वेश्चनக்கான ஆன்சரே நமக்கு கிடைக்க போகுது. சரியா? நான் என்ன பண்றேன், கம்மியாலாம் இருக்க கூடாது, ரெண்டும் அதிகமா இருக்கணும்னு ரெண்டுத்தையும் அதிகப்படுத்துறேன். ரெண்டு வேல்யூவும் அதிகமாயிடுச்சு. இப்போ what will happen? ரொம்ப கம்மியா இருந்தா லோ டெம்பரேச்சர், ரொம்ப அதிகமா greater than 0வா இருந்துச்சுன்னா it is spontaneous at high temperature.
புரிஞ்சுச்சா புரிஞ்சுச்சா greaterனா high, lesserனா low. Open eye close ஆனா always spontaneous, close eye open ஆனா never spontaneous. புரிஞ்சுச்சா புரிஞ்சுச்சா இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சாடா இத வச்சு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். what is the right answer here? is it A or B or C or D? high temperature னு சொல்லிருக்கான். அப்ப high temperature is high அப்படின்னு சொன்னானா delta S O high, delta H O high, option B is the right answer. clear ஆடா கண்ணா யாராச்சும் இந்த டேபிள் காலம் நோட் பண்ணலைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. this is like important for you. this is like important for you. okay super super ஷஹானா thank you. இப்போ நம்ம எல்லாருமே வீக் குவிஸ்க்கு தயாராக போறோம். are you all ready for the week quiz? வீக் குவிஸ்க்கு தயார்னா எனக்கு ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம் கமெண்ட்ல. வீக் குவிஸ்க்கு தயார்னா எல்லாரும் ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். ஹாய் ஆசாத், வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். வீக் குவிஸ்க்கு தயார்னா எல்லாரும் ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். வண்டர்ஃபுல் டாக்கனா, வெரி குட் சூப்பர். சோ வீக் குவிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் சம்திங் டு டெல் யூ. ஒரு சின்ன பிரேக் விடுறேன். எதுக்குன்னு நான் சொல்றேன், சரியா? எதுக்குன்னு நான் சொல்றேன், ஒரே நிமிஷம்டா. ஜஸ்ட் கிவ் மீ a minute. போயிடாதீங்க, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. இப்போ இந்த பிரேக்ல நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணணும். எஸ் ஆசாத், யூ ஆர் கரெக்ட். ஒண்ணு இல்ல, 2 வீடியோஸ் பார்க்கணும். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 10 minutes ஆஃப் பிரேக். ஓகேவா? இப்போ 8:50 ஆயிடுச்சு. எல்லாரும் டின்னரும் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. ஒரு 10-15 minutes ஆஃப் பிரேக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ 8:58 ஆச்சா? பி பேக் பை 9:50. பட் ஒரே நிமிஷம், நான் சொல்லிக்கிறத நல்லா கேளுங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம், you have 2 options. ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலுக்கு போறீங்க. போனதும் வேதாந்து நீட் தமிழ்ல ஓகேவா வீடியோ செக்ஷனுக்கு போனீங்கன்னா வீடியோ செக்ஷன்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு 2 முக்கியமான ஒரு அப்டேட்டை ஆட் பண்ணிருக்கேன். ஒண்ணு இங்க அதிரடி நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு இதோ இங்க இருக்கு. சரியா? இத 2த்தையும் தயவு செஞ்சு பாத்துருங்க கண்ணா. I want you to see both of these video. இதுல ஒரு PDF இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரியா? சோ இந்த 2 வீடியோவையும் மறக்காம பாத்துருங்க. அண்ட் இதுக்கான பிரேக் தான் இது. பாத்துக்கிட்டே டின்னரை சாப்பிடுங்க. சரியா? சோ 8:15 வந்துருங்கடா. 8:15 எல்லாம் வந்துருங்க. சாரி 8 இல்ல, 9:15 எல்லாம் வந்துருங்க. by 9:15 we will start our week quiz. நீங்க போயிட்டு வர நேரத்துல நான் இங்க பேசிக் செட்டப்லாம் பண்ணி வச்சிரறேன். சரியா? ஓகே சாசுகே. சோ இந்த 2 வீடியோவும் மஸ்ட் வாட்ச்டா. ஒன்னு பிரேக்கிங், இன்னொன்னு 45 சாப்டர்ஸ் 600 மார்க்ஸ். சரியா? ரைட். சோ இந்த பிரேக்ல ஃபர்ஸ்ட் வாட்ச் பிரேக்கிங் நியூஸ். செகண்டா நீங்க பார்க்க வேண்டியது 45 chapters 600+ marks. ஓகேவா? இது 2த்தையும் பாத்துருங்க. இந்த 2த்தையும் பார்த்துட்டு வாங்க. then we'll have week quiz. ஓகேவா? we was waiting. meanwhile டின்னரும் சாப்பிட்டு வந்துருங்கடா. ஓகேவா? ஆல்சோ நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். அதையும் ஜாயின் பண்ணிருங்க. சரியா? திஸ் இஸ் லைக் நம்மள்ட்ட இப்ப இந்த இது இல்லடா, அதனால ஓகேவா? பாயிண்ட். சோ பி பேக் டாக்கனா, பி பேக் அண்ட் அந்த வீடியோவை மறக்காம பாத்துருங்க. சரிங்களா? ஓகே, டன்.
நான் பேசுறது கேக்குதா? ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம். எஸ், am I audible? ஓகேடா கண்ணா. ஸோ ரீநீட்டோட வீக்வஸோட டீடைல்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. I'll just log in. ஒரே நிமிஷம்டா கண்ணா. we are going to do week quiz. ஸோ எல்லாரும் தயாரா இருங்க, சரியா? காப்பி ஆக மாட்டேங்குது. ஒரே நிமிஷம்டா. ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். கண்ணா எல்லாரும் வீக் குவிஸ்க்கு தயாரா? ஆர் யூ ஆல் ரெடி? ஆர் யூ ஆல் தயார்? வீக் குவிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமாடா கண்ணா? ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. ஓகே, சூப்பர் சூப்பர். Are you all tired with the week quiz? Hi, hi, Samruta. Welcome on board, welcome on board. So, ஒரே நிமிஷம் தாங்கடா. நான் chapters ஓட PDF நான் இப்ப ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்டா கண்ணா. Let me see if they have added or not. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம்டா. ஆட் பண்ணிருக்காங்க கண்ணா. They have added, they have added. இப்போ செக் பண்ணி பாருங்க. They have added and உங்களுக்கு லைக் இன்ஃபேக்ட் பின் பண்ணியும் வச்சிருக்காங்க. யூ கேன் செக் இட் அவுட், யூ கேன் செக் இட் அவுட். சரியா? சரி, இப்போ எல்லாரும் வீக் குவிஸ்க்கு தயாராடா கண்ணா? ஸோ வீக் குவிஸோட லிங்க நான் உங்களுக்கு பின் கமெண்ட்ல ஆட் பண்ண சொல்றேன். எல்லாரும் தயாரா இருங்க. we are going to do week quiz, okay? நம்ம எல்லாரும் வீக் quiz பண்ண போறோம். ஸோ தயாரா இருங்க. நம்மளோட லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? ஹலோ, மஹூத் ப்ளீஸ். நல்ல வேலை சொன்னீங்கடா.
Okay, I will repeat it once again. மக்களே. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நம்ம வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவை கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணதுக்கு அப்புறமா, ஓகேவா, ஸ்க்ரால் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கா 𝑽 கெமிஸ்ட்ரி லிங்க் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். வாய்ஸ் இப்போ ஆடிபிள் தானே? Now I believe that the voice is audible, Ra. Please check, please check. Now I believe that the voice is audible. Now okay? I believe that. Yes, 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 yes. So Dekana, in the description la, as I said before, கீழே வந்தா சேனல் பேருக்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா 𝑽 லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சரியா? கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேவா? ஓகேவா? சோ இதுல all you have to do is click on to it. It's 𝑽 time அப்படின்னு காமிக்கும். உங்களுக்கு கிளிக் பண்ணீங்கன்னா the teacher is about to startங்கிற மாதிரி காமிக்கும். லைவ் சாட்லயும் நான் லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கேன். சோ எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க பாப்போம். ஆல்ரெடி 44 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க. மிச்சவங்களும் ஜாயின் பண்ணுங்க. on the count of 80 we will start the live. சரியா? 45 ஆயிருச்சு. டேக்கனா ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரியும்ல, ஒன்னு ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல மேல நம்ம கிளாஸ் கீழே 𝑽 வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, அப்படி பண்ண முடியலையா, பரவாயில்ல, உங்கள்ட்ட இன்னொரு மொபைல் இருந்துச்சுன்னா, அப்பா அம்மா மொபைல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதுல 𝑽 இதுல கிளாஸையும் ஓபன் பண்ணுங்க. சரியா? சோ தட் நான் சொல்றதும் உங்களுக்கு கேட்கும், at the same time இதுவுமே உங்களுக்கு உதவியா இருக்கும். So please join it, Rakana. Please join it. Let us hit at least 60. ஒரு 60 பேராச்சு ஜாயின் பண்ணுங்க பாப்போம். மேம் எப்படி 2 லைவ் வீடியோல இருக்கீங்க? அது ரெக்கார்டட் லைவ் தாக்கனா, தட் இஸ் ப்ரொமோஷன். அது வேற. நேத்ரா ஜாயின்ட். சஹா ஜாயின் பண்ணிட்டீங்களா? கண்ணன் ஜாயின்ட். ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. we are 59. அட்லீஸ்ட் ஒரு 60 ரீச் ஆனதும் we can start. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 60 ரீச் ஆனதும் we can start. ஆமாண்டாக்கனா, உங்களோட நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுங்க. 49 ஜாயின் பண்ணாதவங்க யாரு? ஜாயின் பண்ணுங்க பாப்போம். let us reach 60 டாக்கனா. நான் ரொம்ப எல்லாம் கேட்கல, ஒரு 60 பேர் ஜாயின் பண்ணுங்க. 80 பேர் 90 பேர் இங்க இருக்கோம். more than 90 we are here. so if you haven't joined, please join, please join. 𝑽 எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளோட பின் சாட்ல உங்களுக்கு 𝑽 கெமிஸ்ட்ரி லிங்க்னு ஒண்ணு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க, 𝑽 வரலாம். அப்படி இல்லையா, நம்மளோட வீடியோவை, ஓகேவா, இப்ப மேம பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த ஒரு வீடியோவை கீழே ஸ்வைப் பண்ணுங்க. சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே ஃபர்ஸ்ட் லிங்கா 𝑽 கெமிஸ்ட்ரி லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதும் the session will start when the teacher starts the sessionங்கிற மாதிரி சம்திங் வரும். ஓகேவா? டீச்சர் ஸ்டார்ட் பண்ணும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். சோ அதனால அந்த பேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 52 டா. 8 more people to join. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. கிட்டத்தட்ட we have 90 members in the live. 100 members கிட்டத்தட்ட வந்துட்டு போனீங்க. so if you have not joined, join it, Rakana. join it, please join it. ஏன்னா once நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்னால திருப்பி உங்களை ஜாயின் பண்ண வைக்க முடியாது. so that is also that it is very limited. so அதனால ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. yes yes யாழினி. 55. just 5 more to join. we are 100 in number. just 5 more to join this 𝑽 உங்களுக்காகத்தான் நடத்துறோம் டாக்கனா. 137 likes. thank you my dear. இத பாருங்க, கிளாஸ்ல மட்டுமே நீங்க क्वेश्चन சால்வ் பண்றதுனால நம்ம பெருசா அட்டெயின் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், of course.
பட் அதை விட அதிகமான கான்செப்ட் அப்ரோச் பண்றது நீங்க கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போதுதான். நீங்க கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி வீக் குவிஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும். சரிங்களா? yes, so please join in Rakana, join in, and once join பண்ணதுக்கு அப்புறமா we will start the live. Okay, Shobi dekana யாராச்சும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிய கமெண்ட்ல போடுங்க ப்ளீஸ். ஷோபி, ஐ வில் புட் மை இன்ஸ்டாகிராம் ஐடி, லைக் நம்ம பசங்க போடுவாங்க. ப்ளீஸ் கனெக்ட் வித் மீ இன் பர்சன் கண்ணா, வி கேன் டாக். ஐ வில் ஹெல்ப் யூ. சரியா? தேங்க்யூ so much கண்ணன். மாக் டெஸ்ட் இஸ் பெட்டர், பட் வீக் குவிஸ்ல நம்ம டைம் வச்சு சால்வ் பண்றதுனால உங்களுக்கு ஈஸியா ஓகேவா இந்த பெர்ஃபெக்ட் டைம்குள்ள முடிக்க முடியுதா அப்படிங்கறத பார்க்க முடியும். சரியா? சோ கண்ணாஸ், ஆன் த கவுண்ட் ஆஃப் 60 we will start. யாராச்சும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணுங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். மேக் யூஸ் ஆஃப் இட் ராக்கனா. உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் யூ ஹவ் ஜாயின்ட் இன் ஹியர், we will start the session. இன்னும் 2 நிமிஷம், 2 more minutes I will wait. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. we have to start. ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, 54, 6 more டாக்கனா. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. correct, it happens Lakshita, network issue நால ஆகும். teacher wants to start the session or something அப்படிங்கறது மாதிரி காமிக்கும். ஓகேவா? 55 now. இன்னும் 5 more people, if you could join, we will start this week quiz. டேகனா திருப்பியும் சொல்றேன், வீக் குவிஸ் ஓட லிங்க் உங்களுக்கு எங்க இருக்கும்? நம்மளோட வீடியோவை இங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இத கீழே ஸ்வைப் பண்ணுங்க, சேனல் பேர் இருக்கும், அதற்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மோர கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே வீக் குவிஸ் கெமிஸ்ட்ரி லிங்க் தான் ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வீக் குவிஸ் ஓபன் ஆகும். ஓபன் ஆனதுமே உங்களுக்கு லைக் உங்க டீடைல்ஸ் கேட்கும். ஐ திங்க் சம் பேசிக் பேர் டீடைல்ஸ் அந்த மாதிரி கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் அது பேஸ் பண்ணி தான் உங்களோட பேர்லாம் இங்க காமிக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் focusing on the class. Yes, clear. 57 is done. 3 more to join. யாராச்சும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. we will start the week quiz soon ராக்கனா. ஓகேவா? we will start the week quiz soon. ஏன் நான் வெயிட் பண்றேன்னா, week quiz 1 ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா ஜாயின் பண்றது கஷ்டமா போயிடும். ஸோ அதனால ஜாயின் பண்ணாதவங்க பின் சாட்லயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், சேனல் பேருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். வீக் குவிஸ் கெமிஸ்ட்ரி லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், 58 members have joined. யாராச்சும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோ. Okay, so I am going to start with the very first question on the count of 3, 2, 1. Start பண்றேன் கண்ணா, ஸ்டார்ட் பண்றேன். So here you go with the very first question. யார் first ன்னு பார்க்கலாம். Which of the following contains the maximum number of molecules? இதுல யாருக்கு maximum number of molecules இருக்குன்னு கேட்டிருக்கான். And you have 4 options here. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 7 grams of nitrogen, 2 grams of hydrogen, 16 grams of NO2 or 16 grams of O2. கான்செப்ட் என்ன? யாருக்கு அட்டாமிக் மாஸ் கம்மியா இருக்கோ ஓகேவா அவங்களுக்கு தான் அதிகமான மோல்ஸ் அந்த given வேல்யூல இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ரைட். So based on this concept, please let me know the answer. ஜாயின் பண்ணாதவங்க இப்பவும் ஜாயின் பண்ணலாம். சரியா? 67 members, nearly 7 people joined after the live started. So join பண்ணாதவங்க இப்பவும் ஜாயின் பண்ணி உங்களோட ரேங்க் என்னங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? So கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, as I told, molar mass கம்மியா இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அதுக்கு அதிகப்படியான நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும். காரணம் என்ன? The reason is we all know that the number of moles
number of moles n is equal to given mass divided by molar mass. கரெக்டா? சோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் ஆப்ஷன் பி சொல்லிருக்கோம். and yes, option B is the right answer. Option B is the absolute correct answer, my dear. இப்போ first leaderboard ever in my class என்னன்னு பார்த்தலாமா? எஸ் எஸ் டேக்கனா ஓபன் ஆகலைனா இன்காக்னிட்டோல போட்டு ட்ரை பண்ணி பாருங்கடா. ஓபன் ஆகலைனா இன்காக்னிட்டோல போட்டு ட்ரை பண்ணுங்க. சோ யாரு ஃபர்ஸ்ட் அப்படினு பாத்தீங்கன்னா அபிநயா. வெரி குட் அபிநயா. தேனு பரவாயில்ல கண்ணா. You should still try. Second ராகினி. வெரி குட் ராகினி. Third சத்யா. Fourth தமிழரசி. Fifth கோமதி. Sixth பிரஸ்வின். 7th சஞ்சய். 8th சஹா. 9th நேத்ரா and 10th ஹரி. ஓகேவா? and very good my dear. அபிநயா ரொம்ப ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. வெரி குட் எஸ் லக்ஷிதா. அடுத்த क्वेश्चन, நெக்ஸ்ட் क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन நல்லா கவனிச்சு பாருங்க. சரியா? தருண் இப்ப நீங்க ஜாயின் பண்ணலாம். The number of angular nodes and radial nodes in a 3p orbital. So இங்க என்ன சொல்லிருக்கா? ஒரு 3p orbitalல angular nodesum radial nodesum என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பண்ணலாமா? யார சீக்கிரமா குவிஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணலனா யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? டைம் அப். நிறைய பேர் 1 தான் சொல்லிருக்கீங்க. 1 கரெக்டான ஆன்சர் ஆடா கண்ணா. 1 கரெக்டான ஆன்சரா? பாத்தரலாமா? Shall we? Yes. So angular node கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? angular nodeக்கான ஃபார்முலா it is L. radial nodeக்கான ஃபார்முலா it is n minus L minus 1. அந்த ஒரு வகையில நீங்க வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இங்க L வேல்யூ என்ன? P. P ஆ இருந்தா L value for S is 0. P ஆ இருந்தா 1. D ஆ இருந்தா 2. F ஆ இருந்தா 3. கரெக்டா? அப்போ angular node will be equal to 3. Radial node 3. 3p ங்கிறதுனால n value 3 minus 2 minus 1. Radial node is going to be what? Sorry, 3 minus 1 minus 1 ரா. Okay, so ஒரு ஆவேசத்துல எழுதிட்டேன். 3 minus 2 which is 1. ரெண்டுமே 1 ங்கிறதுனால yes, option A is the right answer. Option A is the absolute correct answer. Gopisan, இப்ப அடுத்த क्वेश्चनக்கு போறோம்டா கண்ணா. So you can join now. ஓகேவா? the ongoing question இருக்கும்போது தான் ஜாயின் பண்ண முடியாது. மித்தபடி you can join. சரியா? So இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? லீடர் போர்டு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி A தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் லீடர் போர்டுல யார் ஃபர்ஸ்டா இருக்கா? அபிநயா தானான்னு பார்த்தலாம். எஸ், அபிநயா ஃபர்ஸ்ட். Second, Dinesh Raj. Third, Sanjay. Fourth, Saha. Fifth, Amrita. Sixth, Akshaya. Seventh, Yalini. Eighth, Shagana. Ninth, Varsita. And 10th, yes. யாருப்பா அது yes? பரவாயில்ல ஆதி. See, my only focus is நீங்க very good ஷஹானா. very good ரங்கனா. நீங்க ஓகே, நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணுதான். ஓகே தமிழ் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. திருப்பி ஜாயின் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் ஜாயின் பண்ணலாம் தான். ஏன்னா क्वेश्चन நம்ம கொடுக்கல. சரியா? சோ இப்போ ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चनல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ரைட்டா? எஸ். இப்போ டிகனா அடுத்த क्वेश्चनக்கு போறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே? ரைட்? Okay, Vishali, no problem. Next question பாத்தறலாம். சரியா? So on the count of 3, here we go with the next question. So மூணாவது question என்னன்னு பாத்தீங்கன்னா, பரவாயில்லை நேத்ரா, you still have time. For a reaction 2Cl gives Cl2, correct option என்ன? அதாவது delta H, delta S relationship கொடுத்திருக்கான். ரொம்ப ஈஸிடா கண்ணா. What is the relationship here? இந்த questionக்கான relationship என்னடா கண்ணா? What is the relationship that you have to follow here?
இதுல எந்த கேஸ்ல அவன் வந்து லைக் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய பேர் ஆப்ஷன் பி அண்ட் சில தான் நின்றுக்கீங்க. பட் ஆக்சுவல் ஆன்சர் இஸ் ஆக்சுவலி ஆப்ஷன் பி. காரணம் என்ன? இங்க டெல்டா என்ஜிய பாருங்க. ஆல்வேஸ் இன் கேஸ் ஆஃப் gaseous reaction டெல்டா என்ஜிய பாருங்க. So delta Ng இங்க என்ன? It is 1 minus 2. 1 minus 2 is minus 1. கரெக்டா? Minus negative. Negative na low temperature. Low temperature தான். Delta Hum less than 0. Delta Sum less than 0. Clear? Clear? புரிஞ்சுச்சா? இங்கதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஏன்னா மொட்டையா இவன் வந்து the correct option is அப்படின்னு கேட்டிருக்கான். பட் எஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா just focus on delta Ng in case of gaseous reaction. Delta Ng பாருங்க, அது மைனஸா இருந்தா this reaction is spontaneous in low temperature. Plus இருந்தா this reaction is spontaneous at high temperature. இதுவே equal to இருந்துச்சுன்னா please note it down. Please note it down. Delta Ng positive இருந்தா delta H is greater than 0. Delta S is greater than 0. இதுவே delta Ng negative இருந்தா delta H is less than 0. Delta S is less than 0. அதுதான் இந்த கொஸ்டின்ல நடந்திருக்கு. சரியா? சரியா? அடுத்ததா மூணாவதா if it is 0 then the system is at equilibrium. Delta H delta S ரெண்டுமே equal to 0. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல டவுட் இல்லல? ஓகே, so the correct answer is option B டா கண்ணா. நிறைய பேர் இங்க தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, so that you can understand the concept. ஓகே, அடுத்ததா இந்த லீடர் போர்ட்ல யார் ஃபர்ஸ்ட்னு பார்த்தோம்னா, so first தினேஷ் ராஜ் வந்திருக்காரு. அபிநயா என்னாச்சுடா கண்ணா, all of a sudden 9th position போயிட்டீங்க. then சஹா, அதுக்கப்புறமா அமிர்தா லக்ஷனா. வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் மூணு பேருமே all of a sudden top 3 பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. I am so happy to hear this. இன்னைக்கான யாருக்காச்சும் இன்னும் இந்த வீக் குவிஸ்ல ஜாயின் பண்ணனும்னா இப்போ கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? Please make use of it and join it now டா. I'll give you some seconds so that உங்களால இங்க ஜாயின் ஆயிக்க முடியும். சரியா? Very good, very good ஷஹானா. ஷஹானா 4th, வர்ஷிதா 5th. Very good. ராஹினி 6. ராஹினி திருப்பி மேல மேல வர ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட், வெரி குட் ராஹினி. ஓகேவா? ரைட்டா? விஜய் browsing history delete பண்ணிட்டு நீங்க once again ட்ரை பண்ணி பாருங்க. இன்காக்னிட்டோல ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அடுத்ததாக அடுத்த क्वेश्चन போனோம்னா be ready for the 4th question. And yes, here we go. Which of the following conditions will favor maximum formation of product? எந்த இடத்துல formation of product அதிகமா இருக்கும்? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஓபன் ஆகலையோ கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க கண்ணா. we can cross check. சரியா? we can cross check. so what is the right answer? low temperature, high pressure, low temperature, low pressure, high temperature, high pressure, high temperature, low pressure. what could be the right answer? ஷஹானா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இங்க ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஏன் ஆப்ஷன் ஏ? பிகாஸ் டெல்டா ஹெச் வந்துட்டு இங்க நெகட்டிவா இருக்கு. டெல்டா ஹெச் நெகட்டிவ்னா இது எண்டோவா எக்ஸோவா? ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் ஆகும்போ எனர்ஜிய கொடுத்து வாங்கதான் என்ன பண்ணுது? it releases energy. கரெக்டா? எனர்ஜி ரிலீஸ் பண்றதால தான் மைனஸ்ல வேல்யூ வருது. எனர்ஜியை ரிலீஸ் பண்ணதுனா it needs low temperature. இது ஒரு gaseous reaction. கரெக்டா? அப்போ it needs as per 𝑬𝒙𝒑𝒔 particle lower moles க்கு மூவ் ஆக it needs high pressure. And so the correct answer is what? The correct answer is absolutely and obviously option A. Very good, very good, very good Rakana. Okay va? Super, super, super. No worries, no worries. இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். See, இந்த வீக் குவிஸ் வைக்கிறதுக்கான காரணமே இதுதான். It is not about how you solve the question. It is about how, in what time you can solve the question. இங்கெல்லாம் ஒரு கொஸ்டினுக்கு நான் 15 seconds தான் கொடுக்குறேன். இருந்தாலும் நீங்க சால்வ் பண்றீங்க.
which is good. அடுத்ததா லீடர் போர்ட் பார்த்தோம்னா யார் ஃபர்ஸ்ட் கண்ணா? தினேஷ் ராஜ் first, Saha, then Amrita, Shagana, Varsita, Niyas, Harini, Hanshika, Shriram, Akshaya, நிறைய பேர் டாப் 10ல வந்திருக்கீங்க. Very good, my dear. first 5 பொசிஷனுமே அப்படியே இருக்கு. I think first 5 பேருக்கும் நல்ல ஃபைட்டிங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த क्वेश्चनல மேபி அது மாறலாம். ட்ரை இட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னும் யாராச்சும் ஜாயின் பண்ணலைனா பின் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கடாக்கனா. ஏன்னா நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போயிட்டேன்னா உங்களால ஜாயின் பண்ண முடியாது. இந்த மாதிரி லீடர் போர்ட் காமிக்கும் போது உங்களால ஜாயின் பண்ண முடியும். சரியா? பரவாயில்ல அபி, you can try to log in once again. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ், நான் தெரியலடா, திடீர்னு கோல்டு பிடிச்சிச்சு. ஓகே, இப்போ அடுத்ததாக நெக்ஸ்ட் क्वेश्चन. The pH of a buffer containing 0.1 HA and 0.01 NaA pKa வேல்யூ கொடுத்தான். pH கேட்டிருக்கான். ஓகேவா? pH என்ன? சஞ்சய் ஹிஸ்டரி, ப்ரௌசிங் ஹிஸ்டரி எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இன்காக்னிட்டோல திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. யூ கேன் டூ இட். So yes, ஷஹானா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? எல்லாரும் மோஸ்ட்லி ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. ஏதானா பாத்தரலாமா? ஷல்வி எஸ், ஆக்சுவலா இது வந்து நான் அயானிக் ஈக்லிபிரியத்துல இருந்து எடுத்தேன். சரியா? சோ பிகேஏ அண்ட் பிஹெச்கான ரிலேஷன்ஷிப் வச்சு சொன்னீங்கன்னா ஆப்வியஸ்லி 5 விட சின்ஸ் த வேல்யூஸ் ஆர் லெஸ், இங்க 10 to the power -1 -2 வரதுனால it is going to be what? 4. It is easily understandable. Pen and paper use பண்ண வேணாம். Option A is the right answer. ஓகேவா? கிளியரா? சோ யார் ஃபர்ஸ்ட்? தினேஷ், சஹா, அம்ரிதா 3 பேரும் டாப் 3 பொசிஷனை விட்டு கொடுக்கல. ஷஹானா ஆல்சோ 4th பொசிஷன்ல இருக்கீங்க. வர்ஷிதா என்னாச்சு கண்ணா? you have come to the 8th position. நியா, ஸ்ரீராம், அக்ஷயா, விபி எல்லாரும், ஹன்ஷிகா எல்லாரும் டாப்ல வந்திருக்கீங்கடா. வெரி குட். ஓகே, பரவாயில்ல சஞ்சய். ஆன்சர் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். சரியா? ஆன்சர் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா, which of the following aqueous solutions will have the highest boiling point? யாருக்கு highest boiling point இருக்குன்னு கேட்டிருக்காங்க. You have 1 m of NaOH, 1 m of Na2SO4, 1 m of NH4NO3 and 1 m of KNO3. Hi ஸ்கேட் கேமிங், வெல்கம். அருண் வந்ததும் குட் நைட் சொல்றீங்க, அநியாயமா தெரியலையா? So what is the answer டாக்கனா? Time is running, time is ticking. So try பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். I'll just sit. I don't know, but பயங்கர கோல்ட் அண்ட் காஃப் வருது. ஆப்ஷன் பி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சரான்னு பார்த்தலாமா? ஹாய் பிரதீக்ஷா, வெல்கம் ஆன் போர்ட். ஹாய் ரகட் கேர்ள், வெல்கம் மை டியர். சோ இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். And yes, the correct answer is obviously option B. எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் டாக்கனா? The reason is, please understand the concept here. இங்க உங்கள்ட்ட யாருக்கு அதிகப்படியான டிபி இருக்குன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபியை பொறுத்த வரைக்கும் யூ நோ த ஃபார்முலா. உங்களுக்கு 2 ஃபார்முலா தான் இருக்கு. டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ கேபி இன்டூ எம். இப்போ ஐ வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெல்டா டிபி இன்க்ரீஸ் ஆகும். அதனால என்ன ஆகும்? டிபி பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? டெல்டா டிபி இன்க்ரீஸ் ஆகுறதுனால டிபியும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் ஐ வேல்யூவை பொறுத்து தானே இருக்கு. அப்ப ஐ வேல்யூ செக் பண்ணி பாருங்க. NaOH Na plus OH minus ஐ வேல்யூ டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் 2, so 2. Na2SO4 செக் பண்ணி பாருங்க. 2 Na பிளஸும், ஓகேவா? 2 Na பிளஸும் 2 பிளஸ் ஒரு SO4 2 மைனஸும் வரும். so ஐ வேல்யூ ஹியர் இஸ் 3. NH4NO3 பொறுத்தவரை NH4 பிளஸ் NO3 மைனஸ் ஐ வேல்யூ 2 and KNO3 பொறுத்தவரை ஐ வேல்யூ
இங்கேயும் 2 தான் இருக்கு. சரியா? கிளியரா? சோ இதை எல்லாத்தையும் ஆக மாட்டேங்குது மேம். நோ ப்ராப்ளம் கோமதி. நோ வரிஸ்டா, ரீட்ரை பண்ணி பாருங்க. சோ இதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது யாருக்கு ஐ வேல்யூ அதிகம்? ஆப்ஷன் பி. அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். லீடர் போர்ட் பார்த்தலாம். இப்போ ஏதாச்சும் சேஞ்ச் வந்திருக்கான்னு பார்ப்போம். சரியா? இப்போ ஏதாச்சும் சேஞ்ச் வந்திருக்கா? வாவ், சஹா வெரி குட் மை டியர். சஹா ஃபர்ஸ்ட் பொசிஷன், தினேஷ் செகண்ட், தேர்ட் அம்ரிதா, ஃபோர்த் நியாஸ். ஷஹானா கொஞ்சம் கீழே வந்துட்டீங்கடா. ஃபோக்கஸ், கம் பேக். ஓகே விஜய், பரவாயில்ல விஜய், யூ கேன் ஆன்சர் இன் த கமெண்ட் செக்ஷன் மை டியர். சரியா? நியாஸ், ஹன்ஷிகா மேல வந்திருக்கீங்க, வெரி குட். அக்ஷய் ஆல்சோ கேம் ஃபர்ஸ்ட், வெரி குட். தென் பிரதீக்ஷா, திருமலை, ஸ்ரீராம் 2 பேரும் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, வெரி குட் ராக்கண்ணா. சோ கீப் ஆன் கோயிங். ஓகேவா? எல்லாரும் எப்படியாச்சும் டாப் 10 குள்ள வரணும். ஆர் நான் முன்ன சொன்ன மாதிரி 30 ரேங்க் அப்புறம் இருக்கீங்கன்னா யூ ஷுட் கம் 10 ranks beforehand. நீங்க 40th rank வாங்கியிருந்தீங்கன்னா 30th rank வரணும். 53rd rank வாங்கியிருந்தீங்கன்னா you should come to 43. பட் டாப் 10 ஆர் 30க்கும் கீழே இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 5 rank ஆவது நீங்க முன்னாடி வரணும். சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். 7th question. 3 more questions for the day. ஓகேவா? டெல்டா நாட் எம் ஆஃப் NaCl HCl and NaA ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரியா? கால்குலேட் டெல்டா நாட் எம் ஆஃப் HA ஓட டெல்டா நாட் எம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் ஆன்சர்ஸ் மை டியர். ட்ரை பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ரக்டுகள் நோ வேடா கண்ணா, நோ. ஆசாத் ஆக்சுவலா இன்னைக்கு ஃபுல்லா பிசிக்கல் தான். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாட்டு எடுத்துடலாம்னு நினைச்சேன். ஏதானா எல்லாரும் ஏதா சொல்லியிருக்கீங்க. ஹவு டிட் யூ கன்சிடர் திஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன பண்ணணும்? கோல்ராஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணும். சரியா? சோ கோல்ராஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணனும்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும்? ஹெச்சும் ஏவும் மட்டும் தான் வேணும். கரெக்டா? அப்போ NaCl ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? HCl ஓட வேல்யூ பிளஸ் NaA ஓட வேல்யூ, இத ரெண்டுத்தையும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்சும் ஏவும் HA இங்க கிடைச்சிரும். பட் தேவையில்லாம யார் இருக்கா? குளோரினும் சோடியமும். அதனால மைனஸ் NaCl. இப்ப ஃபார்முலா கிடைச்சிருச்சா? ஃபார்முலாவில வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. HCl வேல்யூ ரெண்டாவதா இருக்கு 425 பிளஸ் NaA வேல்யூ 100.5. NaCl வேல்யூ என்ன? NaCl minus 126.4. இப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஈக்குவேட் பண்ணா இந்த 25 இந்த இதுவும் போயிடும், இந்த 100 போயிடும். கரெக்டா? அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 400. and so option A is the right answer. So no worries ஷஹானா. அந்த டைம் நீங்க பில்ட் பண்ணணும். அதுக்காக தான் I've kept very less time. சரியா? பரவாயில்ல சஹா, you can answer it here. சரியா? ரைட்? உங்களுக்கு அந்த ஸ்பீட் வரணும்டாக்கனா அதுக்காக தான் ஐம் ட்ரைங் டு கிவ் யூ வெரி லெஸர் டைம். சரியா? ஒரு கொஸ்டினுக்கு 15 to 20 seconds தான் நான் கொடுக்குறேன். ஸோ தட் இனிஷியலா உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் போக யூ வில் பில்ட் தட் ஸ்பீட். ட்ரஸ்ட் மீ, என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடியும் நீட் 2026லயும் ட்ரஸ்ட் பண்ணதுனால நம்மளால ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஐ ஆல்வேஸ் சே திஸ், அவுட் ஆஃப் 45 கெமிஸ்ட்ரி கொஸ்டின் we were able to crack 40 கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ். அப்படியே நம்ம வெறும் 10 நாள் நடத்தின கொஸ்டின்ஸ்ல இருந்து வந்திருக்கு. கான்செப்ட் நான் சொல்லல. ஓகேவா? எல்லா கான்செப்டையும் நடத்திட்டு நான் சொன்னதுதான் வந்துச்சுன்னு நான் சொல்லல. கொஸ்டின்ஸ்ல இருந்து வந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே ஃபைன். சோ இப்போ அடுத்ததாக ரிசல்ட் பார்த்தலாம். Absolutely option A is the right answer. Leaderboard பார்த்தலாம். First தினேஷ் திருப்பி மேல வந்துட்டாரு. Second அம்ரிதா, third நியாஸ், 4th சஹா, 5th ஹன்சிகா, 6th அக்ஷயா, 7th திருமலை, 8th ஸ்ரீராம், 9th பிரதீக்ஷா and 10th மகா. நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல் டன் மகா. ஓகே, சோ இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போலாம். டேக்கனா அடுத்த क्वेश्चनக்கு போறதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் இங்க ஜாயின் பண்ணனும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? just join it through the link in the live chat as well as description. ஜாயின் பண்ணிக்கோங்கடா. தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க.
if you are willing to join, please join. இன்னும் 2-3 question தான் இருக்கு, but still that will give you confidence. Okay வா? No worries கண்ணா. அடுத்த question. See, you should try. It is not that you should focus much. Ipo, the number of Faraday required to produce 20 gram of calcium from molten CaCl2. உங்களுக்கு 20 grams of carbon molten CaCl2 ல இருந்து produce பண்ணும். So how will you produce it? 7 questions. This is the 8th question, my dear. But still, it is okay to join late rather than not join. So அதனால please try. ஓகே, சோ எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் பி தான் சொல்லிருக்கீங்க. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. வாட் இஸ் த கான்செப்ட் ஹியர்? இங்க கால்சியம் குளோரைட் கொடுத்திருக்காங்களா? ஓ, ஓகே. கால்சியம் குளோரைட் கொடுத்திருக்காங்களா? இங்க ஒரு குளோரைடுக்கு -1 னா 2 குளோரைடுக்கு -2. அப்ப கால்சியம் என்னவா இருக்கு? Ca2+ இருக்கு. இந்த கால்சியத்தை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? மோல்டன் கால்சியமா ஆர் கால்சியமா மாத்துறோம். அப்ப உங்களுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் தேவை? கால்சியம் 2+ கால்சியமா மாத்த 2 எலக்ட்ரான் தேவை. அப்போ 1 mole of CaCl2 ல இருந்து எவ்வளவு moles of Ca ப்ரொடியூஸ் பண்ண முடியும்டா கண்ணா? சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. mass of calcium is 40. இங்க 20 grams of calcium வேணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? நிறைய பேர் இங்க ஒரு தப்பு பண்ணுவீங்க. What is it? கண்ணை மூடிட்டு 2 எலக்ட்ரான்ங்கிறதுனால 2 ஃபாரடேன்னு சொல்லியிருக்கீங்க. தப்பு. இங்க எவ்வளவு grams of calcium கேட்டிருக்கா? 20 grams. molar mass of calcium is 40. அப்போ 40/20. The answer is 2. கரெக்டா? உங்கள்ட்ட 40 by given value is 20. 20/40. இதையும் கட் பண்ணீங்கன்னா 1/2. அப்ப 0.5 mole of calcium தான் கேட்டிருக்கான். 0.5 mole of calcium என்ன வேல்யூ? For 1 mole 2 electron. அப்ப for half a mole 1 electron. 1 electron na 1 mole of electron, which is 1 Faraday. Clear? பரவாயில்ல கண்ணன். But still you can try it out. You please try out the questions. Okay va? Clear? Yes, அடுத்த question போகலாமா? So இதோட ரிசல்ட் இப்ப நம்ம பார்த்தறலாம். So what is the result ராகனா? The result is option A. B தப்பு. தயவு செஞ்சு இத நோட் பண்ணி வைங்கடா. இதெல்லாம் ரொம்ப சிலியா நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக். But yes, this will harm a lot of marks. 4 mark அந்த questionக்கு plus 1 mark negative marking. 5 mark which you should never ever afford to miss. சரியா? So அதனால தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்கடா. ஓகே, அடுத்ததாக leaderboard. first Dinesh, second Amrita, third Niyas. சூப்பர். அதுக்கப்புறமா ஹன்ஷிகா மேல வந்திருக்காங்க. வெரி குட். சஹா, you should come up da. Shriram, very good. Akshaya, very good. Vasita, come on, you have to come up. Shahana, you have to come up. Tirumalai, you have to come up da kana. மேல வந்துட்டே இருங்க. சரியா? எரர் நோட்ல ரொம்ப முக்கியமா நோட் பண்ணி வைங்கடா. ப்ளீஸ், I really want you to note it down in the error note. சரிங்களா? ஓகேவா? அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். 9th question of the day. A first order reaction has a rate constant 1.15 into 10 to the power 3. The time taken for 5 gram of this reactant to reduce 3 gram is approximately 5 grams ல இருந்து 3 grams ஆ மாத்தணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்? மேம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நான் அக்ரியா தொடாமையே அது என்ன தொடாமலே புரியல சஞ்சய். What happened? So இதுக்கான ஆன்சர் என்னடா? क्वेश्चन பார்க்கதா ரொம்ப பெருசா இருக்கு. கால்குலேட் பண்ணா as you know ஃபர்ஸ்ட் ஆர்டர்க்கான ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்கான். டைம் டேக்கன் கேட்டிருக்கான். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? வெரி குட். K is equal to உங்களோட 2.303 by K
log of product concentration by reactant concentration use பண்ணும். அதை யூஸ் பண்ணீங்கன்னா very good, option A is the right answer. And so option A is the correct answer. Actually இந்த question நான் கொடுக்கறதுக்கான காரணமே, you all know that this question takes a lot of time to solve it. இந்த question solve பண்ண ரொம்ப நேரம் எடுக்கும். பட் இருந்தாலும் 22 பேர் இதுக்கான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் பி சொன்ன எல்லாரும் you were near to it. அப்போ 22 plus ஒரு 18 40 பேர் இதை ஆக்சுவலா சால்வ் பண்ணியிருக்கீங்க. you have actually solved it my dear. சரியா so consult. I am so sorry கண்ணா, ஏன் நான் இப்படி ஸ்பீடா வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். போக போக you will get used to it. நான் என்ன டைம் இன்க்ரீஸ் பண்ணேன், that is just a matter of seconds or so. work next week quiz la irundhu pannalam, but that is not going to help you da kanna. okay va, neenga week quiz oda questions ஒரு 30 seconds kulla 20 seconds kulla mudikka pathina you are on right track. okay, so please try to build the speed. adu kandipa pora sessions la vandrunda. so yaar leaderboard la first in paathalam. தினேஷ் திருப்பி நடுவுல கீழே போனாரு, பட் மேல வந்துட்டாரு. அமிர்தா அண்ட் நியாஸ் கிட்டத்தட்ட நியாஸும் அமிர்தாவும் கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க. ஆல் த்ரீ ஆக்சுவலி கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க. யாராச்சும் அடுத்த கொஸ்டினை ஃபர்ஸ்டா சொல்லிட்டாங்கன்னா யூ வில் கெட் த மார்க்டா. ஓகேவா? எஸ், நோ வரிஸ் விஷாலி, நோ ப்ராப்ளம் டாக்கண்ணா. 28 வெரி குட். விஷாலி 26. ஓகே, தமிழரசி 11th. okay my dear. so last question, 10 out of 10th question. so solve பண்ணிடலாமா? இந்த question கான ஆன்சர் என்ன? the oxidation state of chromium in CrO3. ரொம்ப ஈஸியான question. CrO5 சாரி, ரொம்ப ஈஸியான question. butterfly structure of chromium இங்க வரும். so ஆன்சரை டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது பார்க்காமலே ஆன்சர் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். so சால்வ் பண்ணி பாருங்க. ஏ வராதுமா. ஏன்னா maximum oxidation state that a molecule can give us +10. ஆக்சுவலா கம்மியான பேர் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நான் இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? just solve and show it to you. ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் லைக் an exceptional concept. நான் நம்ம கிளாஸ் நடத்தும்போது கூட ஆக்சிடேஷன் நம்பருக்கு சொல்லி தந்தேன். ஸோ பாருங்க, குரோமியம் ஆக்சைட்ல உங்களுக்கு 2 பராக்சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? 1 2 பராக்சைட்ஸ் அண்ட் ஒரு டபுள் பாண்டட் ஆக்சிஜன் இருக்கும். இப்போ இவனுக்கு வேல்யூ ஆட் பண்ணி பாருங்க. single bond of oxygen peroxide has -1 value, -1 value, -1 value, -1 value. double bonded oxygen na -2. கரெக்டா? அப்போ இதுக்கு மட்டும் -2. சோ இப்போ மொத்தமா ஆன்சர் ஆட் பண்ணி பாருங்க. -2 -1 -1. so -2 -1 -1 -1 -1 ஆட் பண்ணீங்கன்னா -6 வரும். அப்போ ஆக்சிஜனுக்கு -6 னா அதை பேலன்ஸ் பண்ண குரோமியத்துக்கு என்ன வேல்யூ? குரோமியமோட வேல்யூ +6 ஆக மாறும். and so option B is the right answer. நிறைய பேர் ஏன் 10க்கு போயிருப்பீங்க தெரியுமா? நீங்க எல்லாருமே டபுள் பாண்டட் ஆக்சிஜன்ஸ போட்டிருப்பீங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட் போட்டிருப்பீங்க. அதனால்தான் ஆன்சர் தப்பா இருக்கும். சரிங்களா? சோ CrO5க்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? குரோமியம் பென்டாக்சைடு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர். பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கா, அதனால பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? கூடவே இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. மேங்கனீஸ் +2 2 +7 ஸ்டேட் வரைக்கும் காமிக்கும். உங்களோட ருபீடியம் அப்புறம் ஆஸ்மியம் இவங்க 2 பேருக்கு தான் இருக்கிறதுலயே மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னடா கண்ணா? இட் இஸ் +8. இதுக்கு மேல ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே இல்ல. +8க்கு மேல ஆக்சிடேஷன் கண்டிப்பா சாசுகே ஃபார் ஷூர் டக்கனா. எப்படின்னே தெரியல. ஆக்சுவலா வர வழியில மழையில நினைச்சிட்டு வந்தேனா, ஸோ இட் வாஸ் லேட் ஃபார் த கிளாஸ். ஸோ அப்படியே நினைச்சிட்டு வந்தேன்.
அப்போ கூட பெருசா ஒன்றும் தெரியல. இப்போ கோல்டு பிடிச்சிருச்சு, ரன்னிங் நோஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனிவேஸ் இருக்கிறதுலே மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் சைட் தான். அதை ருபீடியமும் ஆஸ்மியமும் தான் காமிப்பாங்க. டி பிளாக்ல இருக்காங்க. பாக்கி எல்லாருமே அந்த பிளஸ் சைட்டுக்கு கம்மியா தான் இருக்கணும். சரியா? மேங்கனீஸ் +7 காமிக்கும். நம்ம ஹாலஜன்ஸ் -1, குளோரின் மட்டும் +7 மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால +7 காமிக்கும். மற்றபடி குரோமியம் மாதிரி ஆளுங்க மோஸ்ட்லி குரோமியம்லாம் +6 ஆர் +3 இந்த ரெண்டுத்துல தான் இருக்கும். சரியா? இஸ் இட் கிளியர் மை டியர்? சோ லாஸ்ட் क्वेश्चन முடிச்சாச்சு. ஃபைனல் ரிசல்ட் யாரு இங்க வின் பண்ணியிருக்கா? கவுண்ட் பனேகா crorepatiங்கிற மாதிரி பாத்திரலாமா? Are you all ready? So what is the result my dear? B தான். Very good. கரெக்டா? தினேஷ் ஃபர்ஸ்ட், நியாஸ் செகண்ட், ஹன்ஷிகா லாஸ்ட் மினிட்ல ஹன்ஷிகா மேல வந்துட்டாங்கடா. அமிர்தா தான் தேர்ட் பொசிஷன் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹன்ஷிகா தேர்ட் வந்திருக்காங்க. வெரி குட் மை டியர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரக்கனா. இப்ப எல்லாரும் உங்களோட ரேங்க் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பாப்போம். உங்களோட ரேங்க் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பாப்போம். வர்ஷிதா 7th, கண்டிப்பா விஷாலி. பட் தி திங் இஸ் ஒன்ஸ் அகைன் நாளைக்கு கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும். நாளைக்கு எனக்கு பெய்ட் கிளாஸ் வேற இருக்கு. ஸோ போத் ஐ ஹேவ் டு மேனேஜ். எஸ் 10th rank, 7th rank, 14th rank, 13th rank. லக்ஷிதா 24th, ஸ்பார்க்கி. ஓ நம்ம ஸ்பார்க்கி தான் நியாசா. சூப்பர். விஷாலி 21st, சாசுகே 29th. சூப்பர். ஹன்ஷிகா வெரி குட் மை டியர் 3rd. ஹரிஹரன் 33rd. ராகினி 29th. பரவாயில்ல ஷகானா, நோ ப்ராப்ளம். யாழினி 10th, பிரதீக்ஷா 12th, சத்யா 30th, சஹா 4th. நோ ப்ராப்ளம். வெரி குட். ஐயோ விஷாலி, இட்ஸ் லைக் அ மேட்டர் ஆஃப் லைஃப் ஆஃப் டெத் நோ. ஸோ கொஞ்சம் புஷ் பண்ண வேண்டியது இருக்கு, நான் புஷ் பண்ண வேண்டியது இருக்கு. நான் நோட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஐ வில் கோ அண்ட் ஸ்லீப் தாக்கண்ணா. ஓகே, எஸ் ஓகே தென். ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு திரும்ப போறோம். எல்லாரும் தயாரா கொஸ்டின் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ண? அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கீப் திஸ் ஒன் திங் இன் மைண்ட். நிக்கனா எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க ஜஸ்ட் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, as soon as you see this video, இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் பேர் இருக்கும். அதுக்கும் கீழே நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இருக்கும். தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க கிராஷ் கோர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு மாக் டெஸ்ட் ரெண்டுமே ஃப்ரீயா கிடைக்கும். சரியா? ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்கடா கண்ணா, யூஸ் பண்ணிக்கோங்க. சஞ்சய் ஃபோக்கஸ், we have to practice a lot more questions. ஸோ அதனால இருங்க. அண்ட் பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களால இதுக்குள்ள போக முடியும். நான் இப்போ டம்மி ஐடி யூஸ் பண்றதுனால என்னால போக முடியல. பட் நீங்க போயிட்டு யூ கேன் லிட்ரலி மேக் யூஸ் ஆஃப் இட். சரியா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்கடா கண்ணா, யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க டெலிகிராம் குரூப்பும் இருக்கு, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ஃப்ரீ ஆஃப்லைன் மாக் டெஸ்ட் இன்னைக்கு நான் லான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணலன்னா இந்த ஃப்ரீ ஆஃப்லைன் மாக் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. 13th of June ஆஃப்டர்நூன் 2 to 5 o'clock நமக்கு இந்த கிளாஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? எஸ், few more questions கார்ஷின், few more questions. தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்கடா, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகேவா? எஸ், ஓகே மை டியர். இப்போ அடுத்த क्वेश्चनக்கு தான் நம்ம எல்லாரும் போறோம். சோ ஆர் யூ ஆல் ரெடி? அடுத்ததாக 2 mole ideal gas expands isothermally and reversibly from 1 liter to 10 liter at 300 Kelvin. இங்க work done என்னங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. What is the work done here டாக்கனா? உங்களுக்கு என்ன பண்ணிருக்கா? லிட்டர் சேஞ்ச கொடுத்துட்டான். சரியா? லிட்டர் சேஞ்ச கொடுத்துட்டான்.
this is isothermal அப்படின்னு சொல்லிட்டா, isothermalல reversibleனு சொல்லிட்டா. அப்போ நார்மல் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? நார்மல் ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ண முடியாது. நம்ம இன்னொரு ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். மேம் கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணா, for sure we'll do that. One minute ரா. Okay, just give me 1 minute. நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். Okay. ஓகே, இப்போ 10th क्वेश्चनல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்டா. நமக்கு இங்க ஐசோதெர்மல் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கொடுத்திருக்கான். ஐசோதெர்மல் ரிவர்சிபிள் ரியாக்ஷனை பொறுத்தவரை வாட் இஸ் தி ஃபார்முலா மை டியர்? ஐசோதெர்மல் ரியாக்ஷனை பொறுத்தவரை வாட் இஸ் தி ஃபார்முலா? ஃபார்முலா ரொம்ப ஈஸி. work done is equal to 2.303 log of, கரெக்ட்டா? log of என்ன வேல்யூ வரும்? it is 2.303 nRT log of V1 by V2. கரெக்ட்டுங்களா? இங்க V2 by V1 இல்லைங்க, கொஞ்சம் போல்ட் கம்மி பண்ணிக்கிறேன். V2 by V1. இங்க V1 யாரு, V2 யாருடா கண்ணா? V1 யாரு, V2 யாரு? V1ங்கிறது இனிஷியல் வேல்யூ, V2ங்கிறது ஃபைனல் வேல்யூ. டெம்பரேச்சர் T இங்க கொடுத்திருக்கா. தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன வந்துட்டு 2 மோல்னு கொடுத்துட்டா. R வேல்யூ இங்க கொடுத்துட்டா. இல்லைனாலும் ஜூல்ஸ்னு சொல்லும்போது 8.314 நமக்கு தெரியணும். சரியா? சோ இப்போ இந்த வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். you will get 2.303 into n வேல்யூ வந்து 2 மோல். so 2 into R வேல்யூ 8.314 into T value 300 Kelvin into log of V2 by V1. V2 final volume 10, V1 initial volume 1. அப்போ 10 by 1. 10 by 1 னா 10 ன்னு எடுத்துக்கலாமா? log of 10 என்னடா கண்ணா? log of 1 is 0, log of 10 is 1. கரெக்ட்டா? அப்ப இத நான் 1 ன்னு வெச்சுக்கிறேன். ஓகேவா? ரைட்டா? இதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும்? இத ஃபுல்லா நீங்க கால்குலேட் பண்ணனும். அப்ப 2.303 into 2 which is 4.606 into 8.314 into 300 என்ன வேல்யூ கண்ணா வரும்? what value will you get? உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா வேல்யூ ஜூல்ஸ்ல தான் வரும். ஏன்னா இது ஜூல்ஸ்ல தான் இருக்கு. சரியா? so your whole value will be somewhat equal to 11,488 joules. இப்போ உங்களுக்கு வேல்யூ ஜூல்ஸ் வந்திருக்கு. கிலோ ஜூல்ஸ்ல மாத்தணும்னா என்ன பண்ணணும்? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். கிலோ ஜூல்ஸ்க்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும்? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு ஜூல்ஸ் வேல்யூவா கிலோ ஜூல்ஸா மாத்தணும்னா all you have to do is divide it by 1000. divide பண்ணீங்கனா you will get 11.5 and so option A is the right answer. Option A is the absolute correct answer. Okay va? Clear ஆடா? Hi Mr. Pencil, welcome on board. Fine. Okay. இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கனா H2O from liquid to gas at boiling point 100 degrees Celsius and 1 atm. இப்போ இவங்களுக்கான கரெக்ட் ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ரிலேஷன்ஷிப் என்னடா கண்ணா? வெரி குட். நிறைய பேர் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க, which is absolutely right for 11th question. பட் இங்க யோசிச்சு சொல்லுங்க. டிகனா இங்க ஆக்சுவலா என்ன கொடுத்திருக்கான்? லிக்விட் கேஸா மாறுது. கரெக்டா? 100 degree Celsius 1 atm. 100 degree Celsiusல always remember this system will be in
ஈக்லிபிரியம். இத ஃபேஸ் ஈக்லிபிரியத்துல நம்ம படிச்சிருக்கோம். லிக்விட் டு கேஸ் ஃபேஸ் ஈக்லிபிரியத்துல நம்ம படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? அப்போ ஈக்லிபிரியத்துல இருக்குன்னு சொல்லும்போ obviously what could be the value, my dear? What could be the value? It is delta G is equal to 0 and so delta H is equal to T delta S. சரியா? delta U temperature constantங்கிறதுனால delta U will become 0. இங்க temperature is constant. அப்போ delta U will become 0. delta U depends on temperature. ரைட்டா? அதனால தான் delta U 0 வச்சு delta H is equal to T delta S. ஏன்? இங்க liquid gas மாறதுனால entropy delta S is positive. அதனால புரிஞ்சுச்சா? Are you all clear? I understand question. இத பாருங்க, என்னால பேசக்கூட முடியல, பட் ஸ்டில் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். மை ரோஸ் இஸ் ரன்னிங் லைக் எனிதிங். திடீர்னு எனக்கு என்னன்னு தெரியல, மை வாய்ஸ் இஸ் சேஞ்சிங், கோல்டு வருது, பட் இருந்தாலும் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்றோம். காரணம் this is very important. சரியா? ஓகேவா? சோ முடிச்சிடலாம்டா கண்ணா, பட் ப்ளீஸ் கோஆபரேட். This is for you. This is all for you. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி படிங்கடா ப்ளீஸ். These are all some important tough questions which you have to remember. ஓகேவா? கிளியரா? எஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் இத முடிச்சிட்டீங்களா? For PCl gives PCl3 plus Cl2, degree of dissociation alpha இவ்வளோ, total pressure இவ்வளோ, Kp எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. So what is Kp value here டாக்கனா? What is Kp value here? ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Kp is equal to alpha square or K alpha எதுவா இருந்தாலும் alpha square minus C alpha square minus 1 minus alpha. எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 minus alpha is very small. சரியா? 1 minus alpha is very small. அதனால அவனை கட் பண்ணிருங்க. கட் பண்ணீங்கன்னா C alpha square மட்டும் தான் இருக்கும். இங்க கான்சென்ட்ரேஷன் எவ்வளோடா கண்ணா? கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்திருக்கானா? What is the concentration here? இங்க கான்சென்ட்ரேஷன் ஸ்பெசிபிக்கா கொடுக்கல, P வேல்யூ கொடுத்திருக்கான். இங்க ஆக்சுவலா Kc கேட்கல, Kp கேட்டிருக்கான். அப்ப இந்த கான்செப்ட்ல என்ன பண்ணணும்? கான்சென்ட்ரேஷனை தூக்கி பிரஷரை போடணும். அப்போ சின்ன விஷயம் தான், சரியா? சீக்கு பதிலா பி போடணும்னு, பட் அந்த விஷயம் நம்ம பண்ணாததுனால மை டியர், ஓகே, அந்த விஷயம் நம்ம பண்ணலன்னா என்டையர் கொஸ்டினே கன்ஃபியூஸ் ஆயிடும். ரொம்ப நேரம் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணாம உட்காருவோம். சரியா? சோ அதனால பி இன்டூ சி ஸ்கொயர், ஐ மீன் ஆல்பா ஸ்கொயர், இங்க பிரஷர் எவ்வளோ? 2 atm. அப்போ 2 into alpha value எவ்வளோ? degree of dissociation 0.5. 0.5 ஓட ஸ்கொயர் எடுங்க. சரியா? அப்போ 2 into 0.5 the whole square எவ்வளோட கண்ணா வரும்? How much value will you get? Approximate 2 into 0.5 into 0.5 which is 0.25. கரெக்டா? இதை ஈக்குவேட் பண்ணா எவ்வளவு கணா வரும்? அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 5.5 atm வரும். பட் யோசிச்சு பாருங்க, இங்க நம்ம டினாமினேட்டர்ல இருந்து 1 மைனஸ் ஆல்பா ஸ்கொயரை விட்டுட்டோம். கரெக்டா? இந்த வேல்யூ விட்டுட்டோம்னா ஆக்சுவல் வேல்யூ 0.5 இருக்காது, அதை விட இன்க்ரீஸ்ட் வேல்யூவா இருக்கும். கரெக்டா? அதனால we go with option. புரிஞ்சுச்சுங்களா? இந்த மாதிரிதான் ஆக்சுவல் வேல்யூ இல்ல, 0.5 இல்ல, நம்ம 1 மைனஸ் ஆல்பா ஸ்கொயரை எடுத்துக்கலாம். ஏன்? பிகாஸ் த வேல்யூ இஸ் வெரி ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு சம் 1ல இருந்து 0.8 0.9 ஆகும். அப்ப அந்த 0.8 0.9 இந்த 0.5 அஃபெக்ட் பண்ணுமா? இந்த வேல்யூ இஸ் லெஸ், அதனால அதை விட கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்கும், which is option D. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இந்த மாதிரிதான் பார்க்க கொஸ்டின் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் டெட்லி. இட் இஸ் ஆக்சுவலி டெட்லி. இங்கெல்லாம் ஈஸியா நம்ம மார்க்க இழப்போம். சரியா? ஷோர் சஹா, தேங்க்யூ டக்கனா. சோ இப்போ அடுத்த கொஸ்டின், increasing pressure or decreasing volume has no effect on the equilibrium of which of the reaction? இங்க எந்த ரியாக்ஷன்ல அது எந்த ஒரு எஃபெக்டையுமே காமிக்காததாக்கனா? சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க என்ன யோசிப்பீங்க? மேம், this is also a gaseous reaction. இதுவும் gaseous reaction தான்.
இதுவும் gaseous reaction தான், இதுவும் gaseous reaction தான். அப்ப எல்லா இடத்துலயுமே in all the gaseous reaction this will have effect no ma'am. Pressure increase பண்ணா molecules from higher count lower count க்கு போகுமே ma'am அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. But please note it down. Please note it down. இந்த point ரொம்ப முக்கியம். Pressure shifts equilibrium only when, note this down, this is very important, only when delta n is not equal to 0. Delta Ng equal to 0 ஆயிடுச்சுனா அங்க இந்த pressure shift நடக்காது. pressure shift கொண்டு வர முடியாது. சரியா? சரியா? Obviously reactant and product count equal ஆயிடுச்சுனா pressure shift ஆகாது. ஏன்னா pressure low countல இருந்து high countக்கு shift ஆகும். கரெக்டா? So அந்த கேஸ்ல what is the answer my dear? ஏவா பியா சியா டியா? Option A காரணம் option A ல product 2 reactant 2 அப்போ product minus reactant delta Ng is equal to 0. delta Ng இருந்தா what happens whenever delta Ng is 0? Then pressure has no effect. இந்த பாயிண்ட நோட் பண்ணி வைங்க. இந்த பாயிண்ட நோட் பண்ணி வைங்க. ஏன்னா these are all questions where students will generally make mistake. பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? நம்மளோட ராமாயணத்துல வர சூர்பனக கதை தான். சூர்பனகைய லைக் அவங்க அடைக்கலம் கொடுத்த சமயத்துல சூர்பனக வாஸ் வெரி இன்னசென்ட். அவங்க மாயில ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க, நம்பிடுவாங்க. பட் ஷி வாஸ் த ஆக்சுவல் வில்லி. அதே மாதிரிதான் நம்ம எல்லாமே கேஸ் தானே சொல்லிட்டு நம்பிடுவோம். இது கொஸ்டின் தப்பு போலன்னு ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. திஸ் இஸ் நாட் கிவன் இன் NCERT, பட் யூ ஷுட் ரிமெம்பர். சரியா? சரியா? சோ நோட் பண்ணிக்கோங்க பாப்போம். நோட் பண்ணியாச்சுன்னா ஒரு கொஸ்டினை போட்டு ஒரு ஃபயரை போடுங்கடாக்கனா we will move on to the next phase. ஓகேவா? we will move on to the next phase. These are all the neat traps which you should be very very aware of. Fine. அடுத்ததாக அடுத்த question. 1 mole of A and 1 mole of B in 1 liter flask reaction A plus B gives C plus D. At equilibrium 0.6 moles of C is formed. இங்க KC என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. KC கண்டுபிடிச்சிடலாமா கண்ணா? Shall we find KC? இங்க என்ன சொல்லியிருக்கான்? Initially A and B are reactant. It is reacting to give C and D. ஏதோ ஒரு தருணத்துல D அது கொடுக்கல. சரியா? D வேல்யூ கொடுக்காததுனால D ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகல. அப்போ A இனிஷியலா 1 1 0. This is form 1 mole of A, 1 mole of B. Reactant react பண்ண ஆரம்பிக்கும்போ when time is equal to 0, product C ஃபார்ம் ஆயிருக்காது. அதனால product C 0 வச்சுட்டேன். இப்ப அடுத்ததா என்னாச்சு? இங்க at equilibrium 0.6 is formed. அப்போ at time of equilibrium, T equilibrium 0.6 mole வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அத அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 0.6 moles of C ஃபார்ம் ஆயிருக்குனா there is no D. D அவன் கொடுக்கவே இல்ல. அப்போ yes டாக்கனா for sure டாக்கனா I will be using Vicks. ரொம்ப காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். I'll use it for sure. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. C வந்து 0.6 தான். then D என்னவா இருக்க போகுது? D என்னவா இருக்க போகுது? Always keep this in mind. C 0.6 தான். B and A is going to be 0.4. அப்ப இத மொத்தமா ஆட் பண்ணி பாருங்க. 0.4 0.4 0.6 1.4. அப்போ மிச்சம் இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் C எதுக்கு வரும்? D க்கு வருமா? கரெக்டா? அப்போ D க்கு ஒரு 0.6 போட்டுருங்க. This is how you calculate things. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? KC ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ KC ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. KC கான ஃபார்முலா என்ன? It is concentration of product by concentration of reactant. சரியா? சோ இதோட வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். ப்ராடக்ட் C and D இங்க இருக்கு, reactant A and B இங்க இருக்கு. அப்போ obviously product ன்னு சொல்லும்போ 0.6 into 0.6. What is the answer my dear? It is 0.36 divided by
0.4 into 0.4 0.16 0.16 இது ரெண்டுத்தையும் கட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவுடாக்கான வேல்யூ வருது இது ரெண்டுத்தையும் கட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவுடாக்கான வேல்யூ வருது இதையும் கட் பண்ணீங்கன்னா it is 2.25 and so option B is the right answer option B is the absolute correct answer புரிஞ்சுச்சா hi Arsia always remember first இந்த ரியாக்ஷனை எழுதிருங்க then இந்த மாதிரி ரியாக்ஷனோட கேசி கேட்டாங்கன்னா இனிஷியல் டைம் எடுத்துக்கோங்க when t is equal to 0 initially the concentration was 1 mole and 1 mole when time is equal to equilibrium at equilibrium 0.6 moles of C form ஆயிருக்கு அப்போ B மிச்சம் 0.6 போக 0.4 ஏவும் மிச்சம் 0.6 போக 0.4 ஏன் இப்படி எடுத்துக்கிறோம் ஏன்னா 1 mole of C and 1 mole of D is formed அப்ப ஈக்குவலா இதை ஷேர் பண்ணி கொடுத்துடணும் 0.6 then இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும் சரியாடா கண்ணா டவுட் இல்லைல எஸ் அம்பிகா few more questions left ரா we will do few more please இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏன்னா these are all tricky and tough set of questions which you have to remember. அடுத்ததாக pH of 0.1 of CH3COH when Ka is approximately what? K கொடுத்துட்டா concentration கொடுத்துட்டா pH hello am I audible da kana so sorry அது பாட்டுக்கு ஆஃப் ஆயி போயிருச்சுன்னு நினைக்கிறேன் am I audible now எதுல இருந்து சத்தம் I mean sound கேட்கல can you please tell me is my voice audible now hello start of the answer லே போயிடுச்சா சரி okay I will once again solve this இப்போ கேக்குதுல voice please let me know yes so shall I repeat yes டாக்கனா okay இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க pH of 0.1 m 0.1 கான்சென்ட்ரேஷன் இவனோட Ka வேல்யூ வந்து இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க Ka வேல்யூ கொடுத்துட்டான் என்ன கேட்டிருக்கான் pH கேட்டிருக்கான் pH வேணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+ கண்டுபிடிக்கணும் அதற்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா ஃபார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+ இஸ் root of Ka into C Ka into C இப்போ Ka வேல்யூ உங்களுக்கு தெரியுமா yes it is 1.8 into 10 to the power minus 5 அது அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 1.5 into 10 to the power minus 5 then C concentration எவ்வளோ 0.1 எப்படியும் எழுதிக்கலாம் 10 to the powerல 10 to the power minus 1 ஏன் 10 to the power minus 1 ஏன்னா பாயிண்ட ஒரு தடவை 1 minute கான்சென்ட்ரேஷன்ல இந்த arrow பாயிண்ட் ஒரு தடவை இப்படி மாத்துறீங்க சரியா அப்போ it becomes 10 to the power minus 1 இப்போ நான் இங்க என்ன பண்றேன் Ka எழுதிட்டேன் concentration C is 10 to the power minus 1 அதையும் substitute பண்றேன் so what could be the answer it is 1.5 into 10 to the power minus 5 minus 1 10 to the power minus 6 இப்போ இவனுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாமா yes இப்போ இவனை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாமா கரெக்டா
டெக்கனா 1. ஓ யா தேங்க்யூ ஒரு ஃப்ளோவில் எழுதிட்டேன்டா. தேங்க்யூ ஸோ மச். இட் இஸ் 1.8 மாற்றிட்டேன்டா கண்ணா. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்க இதை ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணா வாட் இஸ் த ரூட் வேல்யூ ஃபார் திஸ் டா? வாட் இஸ் த ரூட் வேல்யூ ஃபார் திஸ்? ஓவராலா ரூட் வேல்யூ என்ன வருது? 10 to the power minus 6 ரூட் எடுத்தீங்கன்னா 10 to the power minus 3. 1.8 ரூட் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? இட் இஸ் 1.3. கரெக்டா? அப்போ உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus வந்து 1.3 into 10 to the power minus 3 வருது. சரியா? இப்போ இதுக்கு நீங்க pH கண்டுபிடிக்கணும். pH கான ஃபார்முலா என்ன? pH is equal to minus log of concentration of H plus. இப்போ என்ன பண்ணலாம்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus தான் இங்க இந்த வேல்யூன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணா அதை பிரேக் டேக் நோ ப்ராப்ளம்டாக்க. நான் இப்போதான் பிரேக் எடுத்துட்டு வந்திருக்கோம். திருப்பி பிரேக்கா? கமான் வில் கண்டினியூ. சரியா? எஸ். ஸோ மைனஸ் லாக் ஆஃப் தேங்க்யூ ஃபார் ஸோ மைனஸ் லாக் ஆஃப் 1.3 into 10 to the power minus 3. அப்ப இதுக்கு log எடுத்தா என்னடாக்கான வேல்யூ வரும்? See, 10 to the power minus 3 க்கு log எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வரும். சரியா? 3 minus 1.3 க்கு log எடுத்தீங்கன்னா what is the answer ராக்கனா? ஐயோ டேக்கனா, நோ வரிஸ். இப்போ நமக்கு நேரம் கம்மியா இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக நம்மளோட ப்ரிப்ரேஷனில் தான் இருக்கணும். சரியா? யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் மீ. நான் வீட்டுக்கு போனேன்னா நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். சரிங்களா? இந்த 1.3க்கு லாக் எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 0.13 வரும். சரியா? அப்போ 3 மைனஸ் 0.13 என்ன வரும்? 2.87. and so option C is the right answer. ஓகேவா? கிளியரா? சஹிது பேஸ் 10 போட்டாலும் போடலைனாலும் இட் இஸ் ஃபைன். ஓகேவா? இல்லை விஷாலி, we have to solve questions. இல்லைனா ஒரு நாள் லேக் ஆனால் கூட மொத்தமாக நமக்கு லேக் ஆயிரும். ஸோ we have to solve question. சரியா? ஓகேவா கைஸ்? ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். நீங்கள் என்னை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் கிளாஸ்லேருந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் நோட் பண்ணணும். அதுக்காக தான் மேம் இஸ் டூயிங் ஆல் த ஹார்ட் ஒர்க். சரியா? ஸோ நீங்கள் கிளாஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபைன். ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோமா? ரைட். Shall we move on to the next one, Rakana? Okay, அடுத்த question. An acetate buffer has salt by acid as 10 and pK as 4.74. அவனோட pH என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ pH எப்படி எடுக்கிறது? இதுக்கப்புறம் ஐயோ இல்லை தமிழரசி, என்ன விஷயம்னா ஒரு நாள் நாங்கள் விட்டாலும் that flow will be gone. ஸோ அதுக்காக தான். யூ டோன்ட் வரி அபவுட் மீ. ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். சரியா? ஸோ இப்போ இங்க நம்ம எல்லாரும் ஹெண்டர்சன் ஹாசல்பர்க் ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். ஹெண்டர்சன் ஹாசல்பர்க்கோட ஃபார்முலா என்ன? இன் ஆர்டர் டு ஃபைண்ட் pH கண்டுபிடிக்க ஹெண்டர்சன் ஹாசல்பர்க் ஃபார்முலா என்ன? pH is equal to pKa plus log of salt by acid. So pKa plus log of salt by acid. ஓகேவா? ஸோ pKa வந்துட்டு எவ்வளோ? 4.74. 4.74 plus log of concentration of salt by acid அது வந்து 10. சரியா? அதனால இந்த வேல்யூ இங்க போட்டோம்னா 10. log of 10 is 1. 4.74 plus 1. The answer is 5.74. அவ்வளோதான். As simple as it, as easy as it. ஓகேவா? anytime நேத்ரா, anytime my dear. ஸோ நோட் பண்ணிட்டீங்களாடா கண்ணா? நிறைய பேர் வந்துட்டு பில அண்ட் சில கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன்னா பி எதுக்காக எடுத்துப்பீங்க? இங்க மைனஸ் எடுத்தீங்கன்னு நினைச்சிட்டு. ஆக்சுவலா ஆசிட்க்கு வந்து மைனஸ் வராது, பிளஸ் தான் வரும். சிமிலர்லி ஒரு சில பேர் லாக் ஆஃப் 10க்கு ஒரு அவசரத்துல 0ன்னு போட்டுருவீங்க. அதனால யூ கெட் ஆப்ஷன் சி. இட் இஸ் பியும் இல்லை சியும் இல்லை, இட் இஸ் ஆப்ஷன் டி. இங்க கால்குலேஷன் தப்பு தான் உங்களுக்கு வரும். ஸோ அதை நல்லா கவனிச்சு போட்டுருங்க. சரியா? ரைட்டா? எஸ். ஓகே. அடுத்ததாக KSP of AgCl இவ்வளோ. அதோட மோலார் சாலிபிலிட்டி இன் 0.1 m of NaCl எவ்வளோ? ஓகேவா? கண்டிப்பா கார்ஷன், டோன்ட் வரி, we will see. ஓகே, இன்னும் ஒரு 10 questions 10 to 20.
அவ்வளவுதான் நம்ம பண்ணுவோம். then we will wind up. சரியா? சோ இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க யார பத்தி பேசியிருக்காங்க? AgCl பத்தியும் AgCl பத்தியும் நம்மளோட NaCl பத்தியும் பேசியிருக்காங்க. கரெக்டா? கரெக்டா? எஸ். இப்போ கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கேயும் குளோரின் இருக்கு, இங்கேயும் குளோரின் இருக்கு. அப்ப இங்க என்ன எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க? கண்டிப்பா கண்டிப்பா பிரீத்து. ஆக்சுவலா எஸ், மார்னிங் வெற்றி பேட்ச் கிளாஸ் எடுத்திருந்தேன், தென் ஈவினிங் ஒன்ஸ் அகெயின் ஹியர், பட் இட் ஆல்வேஸ் ஹேப்பன். டோன்ட் வரி, டோன்ட் வரி. இது என்ன கான்செப்டா? இங்கேயும் குளோரின் இருக்கு, நீங்க ஆட் பண்றவன்ட்டையும் குளோரின் இருக்கு. வாட் இஸ் த கான்செப்ட் ஹியர்? இங்க நீங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்றீங்க? வாட் கான்செப்ட் டு யூ யூஸ்? கோல்ராஷா இல்ல, வேற என்ன கான்செப்ட் யூஸ் பண்றீங்க? வெரி குட், வெரி குட் தமிழரசி. ஷாஷ், குளோரின். குளோரின் என்ன காமன்? அயன் தான் காமன். அப்போ இங்க காமன் அயான் எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். சரியா? காமன் அயான் எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். டிகனா, ஐ அம் டெல்லிங் யூ, கிளாஸ்ல இருக்கிற நோட்ஸ்லாம் இன்னைக்கு எனக்கு அனுப்பி தரணும். சரியா? ஐ வில் புட் இன் மை ஸ்டேட்டஸ். ஃபைன். ஸோ கிளாஸ்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாம் மறக்காம அனுப்பிட்டாங்க. சரிங்களா? ஓகேவா? இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியும்ல, இட் இஸ் Premila _ சரியா? இதுக்கு அனுப்பிட்டாங்கடா. ஃபைன் ஃபைன். ஓகே, இப்போ இங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. 0.1 NaCl, அப்போ 0.1 Cl மைனஸ் அயான் இருக்கு. இதுதான் உங்க மைண்ட்ல எப்பவுமே காமன் அயான்ல வரணும். 0.1 கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Cl மைனஸ் இருக்கு. சரியா? சரியா? அடுத்ததா என்ன பண்ணும்? நம்மளோட KSP யோட ஃபார்முலாவை எடுத்துக்கலாமா? we all know AgCl னா இதுக்கு ஒரு S, இதுக்கு ஒரு S, டோட்டலா S ஸ்கொயர். இந்த S ஸ்கொயர் is equal to KSP. அப்படின்னா KSP is equal to S square, that is equal to 1.6 into 10 to the power minus 10. இப்போ molar solubility தானே நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? molar solubility தானே கண்டுபிடிக்கணும். அப்போ solubilityக்கு என்ன பண்ணலாம்னா S is equal to KSP வச்சு கண்டுபிடிக்கலாமா? எஸ், KSP வச்சு கண்டுபிடிக்கலாமா? இங்க தான் நம்ம எல்லாரும் திணறுவோம். ஏன்னா காமன் அயான் எஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த அயானையும் கன்சிடர் பண்ணோம். ஹியர் the concentration of Cl minus also matters. புரிஞ்சுதா? இப்போ வேல்யூவை கண்டுபிடிச்சு பாருங்க. solubility of Ag plus தான் நமக்கு வேணும், அதனால தான் ஒரே ஒரு S எடுத்துக்கிறேன். இப்போ KSP is none other than your 1.6 into 10 to the power minus 10. Concentration of chlorine 0.1. 0.1 நான் 10 to the power minus 1 ஒரே தடவை இந்த arrow மூவ் ஆவறதுனால 10 to the power minus 1 எடுத்துக்கலாம். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணா what is the answer? 1.6 into 10 to the power minus 9. அப்போ 1.6 into 10 to the power minus 9 சொன்னா ஆப்ஷன் A is the right answer. புரிஞ்சுச்சா? ஆனந்த் இன்னும் டீடைல்ஸ் வரலக்கனா வந்தா நான் சொல்றேன். சரிங்களா? எஸ் எஸ், இஸ் இட் கிளியர்? ரைட். அடுத்த கொஸ்டினுக்கு போலாம் கண்ணா. அடுத்த கொஸ்டினும் ஈக்லிபிரியத்திலிருந்து தான் நான் கேட்க போறேன். தீஸ் ஆர் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், கன்ஃபியூசிங் கான்செப்ட்ஸ், அதனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சு மேம், எல்லாம் கிளியர் அப்படின்னா ஒரு ஃபயரை போடுங்க. ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் த கான்செப்ட் விச் இஸ் பீன் டாட். clear or fire podunga so that I can understand that you are also clear with this concept. Hi Suresh, welcome on board. Wonderful Dagana, so happy to see. Hi Daru, welcome on board. Ipo adutha question ku polam. So here we go with the next question. In the pH of 0.1 m of NH4Cl. Okay va, avanoda Kb value கொடுத்துட்டான், Kw value கொடுத்துட்டான், pH என்ன அப்படினு கேட்டிருக்கான். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்ணன் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்களா? The formula for last question is ரொம்ப ஈஸிடா கண்ணா. இங்க காமன் அயான் எஃபெக்ட் இருக்கு. சரியா? இங்க
KSP of AgCl கேட்டிருக்கான். காமன் அயான் இருக்கிறதுனால Ag plus மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். ஸோ பொதுவாகவே KSP for AgCl, Agக்கு ஒரு solubility S, Clக்கு ஒரு solubility S, S2, பட் நமக்கு Ag மட்டும்தான் வேணும். ஸோ அதனால solubility S of Ag plus is equal to KSP by அந்த காமன் அயானோட கான்சென்ட்ரேஷன். சரியா? ஸோ KSP வேல்யூ இங்க கொடுத்துருக்கா, காமன் அயானோட கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கு. just substitute பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? hi sil, welcome on board. கண்ணன் புரிஞ்சுச்சாடா? கண்ணா புரிஞ்சுச்சாடா? yes, thank you Sahita. so pH இப்போ கண்டுபிடிக்கணும். சரியா? இங்க என்னெல்லாம் வேல்யூ கொடுத்திருக்கா? கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்கா, Kb கொடுத்திருக்கா, KW கொடுத்திருக்கான். சரியா? இப்போ இந்த மூணு வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், NH4Cl எப்படி உருவாகும்? NH4 ஒரு பேஸான NH4OH ல இருந்து உருவாகும். கரெக்டா? NH4OH ல இருந்து உருவாகும். தென் Cl வந்து HCl இருந்து உருவாகும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. NH4OH is a weak base, HCl is a strong acid. கரெக்டா? இப்போ weak base and strong acid கான ஃபார்முலா என்ன? weak base and strong acid கான ஃபார்முலா என்ன? Ka formula for this cases. ஏன் Ka ன்னு எடுத்துக்கிறோம்? ஏன்னா strong acid இதை influence பண்ணும். சரிங்களா? அப்போ Ka ஓட ஃபார்முலா என்னடா கண்ணா? Ka ஓட ஃபார்முலா it is Kw by Kb. ஏன்னா Ka into Kb gives Kw. சரியா? அதுல இருந்து நான் இங்க கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? எஸ், ஷோர் டக்கனா ராகினி, ஷோர் டக்கனா. இப்போ இங்க Kw கொடுத்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு தெரியணும், எவ்ரிவேர் Kw is 10 to the power minus 14. ஸோ இங்கேயும் Kw is 10 to the power minus 14. Kb எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1.8 into 10 to the power minus 5. ஸோ 1.8 into 10 to the power minus 5. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்க. இதை ஈக்குவேட் பண்ணா K ஆல்ஃபா கிடைக்கும். ஈக்குவேட் பண்ணா எவ்வளோடா கிடைக்குது? ஸோ ஹியர் இந்த 10 to the power minus 5 மேலே வந்தா 10 to the power plus 5 மாறிடும். அப்போ minus 14 plus 5 will give you 10 to the power minus 9. 10 to the power minus 9 divided by 1.8 எவ்வளோ? அப்ராக்சிமேட்டா ஒரு 5 point something வருதா? 5.6 வருதா? Yes, the value will be very minimal. But still it is going to be 0.5 something வரும். அதை நான் இன்னும் simplify பண்ணி போட்டேன்னா I will get 5.8 or 5.6 into 10 to the power minus 10. ஓகேவா? Ka வேல்யூ கிடைச்சிருச்சா? Ka வேல்யூ கிடைச்சிருச்சா? அடுத்ததா என்ன பண்ணணும்? Ka வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? find Ka, Kw by Kb. Second step என்ன? find concentration of H plus using Ka. எப்படி கண்டுபிடிப்பீங்க concentration of H plus? The formula is very simple. It is root of Ka into C. கரெக்டா? root of Ka into C. இப்போ Ka வேல்யூ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், 5.6 into 10 to the power minus 10 into கான்சென்ட்ரேஷன் எவ்வளோடா கண்ணா? கான்சென்ட்ரேஷன் is 0.1. கரெக்டா? கண்ணா கவனிங்கடா, தயவு செஞ்சு கவனிங்க. it is 0.1 which means it is 10 to the power minus 1. இப்போ இத ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணா என்னடா கண்ணா ஆன்சர் வருது? what is the answer my lord? root of 5.6 into 10 to the power minus 11 வருதா? yes. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும், அதுக்கு pH எடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்ரீ ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ நுஜா சுபலக்ஷ்மி ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ் ரகனா? சாஷ் ஆப்ஷன் C, Saha option C, Tamilaraசி option C. Very good my dear. It is obviously option C, 5.13. Very good Rakana, super Rakana, literally very good. Okay, எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்த question, for zinc 2 plus
zinc 2 plus ஓட concentration இருக்கு, copper 2 plus to copper. E cell என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. E of a cell கண்டுபிடிக்கணும். E0 கொடுத்திருக்கான். அப்போ E0 value standard value இருந்து E cell கண்டுபிடிக்கிறதுக்கான formula என்ன? E is equal to Nernst equation E0 minus 0.0591 அது நீங்க 0.06 எடுத்துக்கலாம் divided by n log of concentration of product by concentration of reactant. First E0 value இங்க கொடுத்துட்டான் 1.10 ன்னு சொல்லிட்டு கரெக்டா அப்போ E0 value இங்க substitute பண்றோம். E0 is 1.10 minus 0.06 divided by n. n value என்ன? Number of electrons transferred. இங்க எவ்வளவு electron transfer ஆகுது? zinc ல இருந்து zinc 2 plus 2, copper 2 plus ல இருந்து copper 2. அப்போ n value என்னன்னு எடுத்துக்கலாமா? Sorry, n value 2 ன்னு எடுத்துக்கலாமா? Yes. So n value 2. Log of concentration of product. இங்க product எண்ல யார் இருக்கா? zinc இருக்கா 10 to the power minus 1. Yes, 10 to the power minus 1 divided by reactant 10 ல யார் இருக்கா? copper. copper ஓட concentration எவ்வளோட கணா? 0.01. அதை நான் 10 to the power ல எழுதனா 1 2 arrow move ஆகுதுன்னா it is going to be what? 10 to the power minus 2. இப்போ இதையும் கட் பண்ணா உங்களுக்கு denominatorல 10 to the power minus 1 வருமா? இந்த 10 to the power minus 1 numeratorக்கு வந்தா 10 to the power plus 1 மாறுமா? அதனால நான் இங்க log 10 ன்னு எடுத்துக்கிறேன். You should all know that log 10 is none other than 1. Log 1 is 0. Log 10 is 1. Hi Rahini, welcome back my dear. இப்போ the value is 1.10 minus இதுவும் கட் பண்ணா 0.03 அப்போ உங்க ஆன்சர் என்னடா கண்ணா? It is 1.07 and so option A is the right answer. Option A is the absolute correct answer. Okay va? Clear ah? Yes. Okay டா கண்ணா. கவனி இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்கு. ஓகேவா? just few more questions and then we will wind up the session. So full கவனம் இங்க இருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டினுக்கு போனோம்னா a current of 9.65 amps is passed for 1000 seconds through molten AlCl3. molten AlCl3 வழி இவ்ளோ கரண்ட்டை இவ்ளோ செகண்ட்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்றோம். அப்போ மாஸ் ஆஃப் Al deposited என்ன? இதுதான் क्वेश्चन. ஆன்சர் பண்ணிடலாமா? It is like very super concept, very easy concept. So யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். very super concept, very easy concept. Thank you my dear, thank you so much for the fire. சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் mass of aluminum deposit பண்ணோம்னா charge which is passed கண்டுபிடிக்கணும். நமக்கு current வந்து 9.65 சரியா? 9.65 time taken is 1000 seconds. இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணா 9650 வருதா? 9650 கூலும். அடுத்ததா mass of Al deposit பண்ணணும். எப்படி டெபாசிட் பண்ணலாம்? இன்னும் ரெண்டு क्वेश्चन தான்டா. கிளாஸ் கவனி சரியா? I know session is going a bit low because of my voice and everything, but don't worry, நாளைக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன். எனக்கு ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு கிளாஸ் கவனிடா பரமா. ஓகே? எஸ். இப்போ இந்த 9650 கூலும்ப 96500 கூலும் is equal to 1 amps 1 farad சரியா? அப்போ 9650 கூலும் is what? 9650 கூலும் is what? 9650 divided by 96500 given value by normal value divide பண்ணீங்கன்னா you will get 0.1 farad. கரெக்டா? சார்ஜ் ஃபேரடேஸ்ல சொல்லணும்னா it is 0.1 farad. ரைட்டா? இப்போ அடுத்ததா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இங்க AlCl3 ல அலுமினியம் is in 3+ state. அது அலுமினியமா மாறணும். அப்ப அதுக்கு 3 எலக்ட்ரான் தேவை. கரெக்டா? 3 எலக்ட்ரான் தேவை. ரைட்டா? Thank you so much Shahana.
எஸ். இப்போ 3 எலக்ட்ரான் தேவை. இப்போ இந்த விஷயத்தை ஃபாரடே கூட ரிலேட் பண்ணி பார்க்கலாமா? எப்படி எப்படி? the value is very simple. 0.1 divided by 3 டிவைட் பண்ணீங்கன்னா என்னடா கணக்கு கிடைக்கும்? 0.1 ஓட பாதி. இது அப்படியே வை. அடுத்ததா mass of aluminium, molar mass is 27. அப்போ 0.1 divided by 3 into 27. ஒரு சில நேரத்தில் இப்படி அடிக்கலாம் வேணாம். ஃபைனலா அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக கட் டவுன் ஆயிரும். அப்போ இந்த 3ம் 27ம் கட் ஆச்சுன்னா திஸ் இஸ் 9 டைம்ஸ் அண்ட் ஸோ த ஆன்சர் இஸ் 0.9. 0.9 எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. அண்ட் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? clear? Yes, just 2 more questions, my dear. 2 more questions. So come on, let us focus on the class. Delta naught ms இவ்வளோ, HCl க்கு இவ்வளோ, NaCl க்கு இவ்வளோ, அப்போ CH3COH க்கு எவ்வளோ? ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்லுங்க, இங்க என்ன கான்செப்ட் நம்ம அப்ளை பண்றோம்? What concept are we applying the kana? What concept are we applying? What concept are we applying? இல்ல ஃபார்முலா இல்ல, இந்த கான்செப்ட். One time write formula, ma'am. One like smooth. Thank you Sahitu. இதேக்கான கான்செப்ட் இதுதான்டா. Q is equal to என்ன? I into T. சரியா? I வேல்யூ T வேல்யூ அவங்க கொடுத்துருந்தான். தென் ஒரு அலுமினியத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவைன்னு பாருங்க, 3 எலக்ட்ரான்ஸ். அப்போ அலுமினியத்தோட மோலார் வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 0.14 divided by 3 electron. 0.1 by 3. இப்போ mass of electron கண்டுபிடிக்கணுமா? We all know நம்மளோட கான்செப்டே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா molar given mass by molar mass will give you the actual value moles of aluminum. கரெக்டா? இங்க moles of aluminum 0.1 by 3 ன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு given mass தான் வேணும். அப்ப இந்த molar mass என்ன பண்ணலாம்? இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாமா? கரெக்டா? moles ஓட வேல்யூ is 0.1 by 3. then molar mass வந்து எவ்வளோ? 27 for aluminum. அப்ப இது ஈக்குவேட் பண்ணீங்கன்னா the answer is what? 9. 0.9 is the right answer. clear ஆடா கண்ணா? is it clear? yes. Very good. So இந்த questionக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் CH3COONA salt, so strong acid. HCl strong electrolyte. HCl strong acid. NaCl salt, so strong electrolyte. correcta? Thank you Kannan. Thank you so much, my dear. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க இந்த 3 வேல்யூவையும் கொடுத்துட்டு CH3COOH ஓட வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிரீத்தி, எனக்கு அதை விட இருக்கு. பட் ஸ்டில் ஐ எம் ஹியர். ஜஸ்ட் ரெண்டு கொஸ்டின் தான். ரெண்டு கொஸ்டின் தான். முடிஞ்சிருச்சு. ஓகேவா? தேங்க்யூ சஹித்து. டேக்கண்ணா யாராச்சும் லைக் போடலன்னா லைக் பண்ணுங்க. லெட்டஸ் ரீச் 200 ராக்கண்ணா. ஓகேவா? லெட்டஸ் ரீச் 200. இப்போ CH3COOHங்கிற ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டோட வேல்யூவை இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இந்த வீக் எலக்ட்ரோலைட்ல இருக்கிற கேட்டையான் அண்ட் ஆனையானை கண்டுபிடிக்கணும். கேட்டையான் CH3COO. இந்த 3 பேர்ல யார்கிட்ட CH3COO இருக்குன்னு சொல்லுங்க. இட் இஸ் CH3COONA. ரைட். அதுக்கப்புறமா ஹைட்ரஜன் வேணும். இங்க இருக்கா? HCl ஹைட்ரஜன் இருக்கா? அதனால ஹைட்ரஜன். இப்போ இங்க எக்ஸ்ட்ராவா யார் இருக்கா? சோடியமும் குளோரினும் இருக்கா? NaCl இங்க இருக்கா? மைனஸ் பண்ணிடலாமா? NaCl. ரைட்டா? கண்டிப்பா எஸ் தேனும். அது என்னன்னே தெரியலடா. இன்னைக்கு வர வழியில மழையில நினைஞ்சிட்டேன். ஓகேவா? when I was taking my scooty and coming, மழையில நினைஞ்சிட்டேன். அதனால வந்தேன். பட் டோன்ட் வரி, பை டுமாரோ ஐ வில் பி ரெடி. நீங்க மேம் நேற்று நீங்களா எப்படி இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப். டோன்ட் வரி, மை பாடி இஸ் அண்டர் மை கண்டிஷன். மாற்றிடலாம், விடுங்க, கவலைப்படாதீங்க. ஓகே. ஸோ இப்போ CH3COONA வேல்யூ என்ன? லிமிட்டிங் மோலார் ஃபேக்டர் ஆஃப் திஸ் இஸ் 91. கரெக்டா? பிளஸ் HCl வேல்யூ என்ன? 426. ஓகேவா? 426 மைனஸ் NaCl ஓட வேல்யூ என்ன? 126. இப்போ யோசிச்சு பாருங்க,
இந்த 426ல இருக்கிற 26ம் இந்த 26ம் கட்டு, இந்த 100ம் 400ல உள்ள ஒரு 100ம் கட்டு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? the value is 391. இந்த 91 இங்க இருக்கிற T100. 391 is the right answer. ஓகேவா? So option C A is the right answer. Option A is the absolute correct answer. ஓகேவா? ஓகேவா? No worries ராக்கனா. You don't worry. நாளைக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன். மேக்ஸிமம் 1 or 2 days. அவ்வளோதான். ஓகே, நீங்க கவலையப்பட வேணாம். மேம் இஸ் வெரி ஸ்ட்ராங்டா. நீங்க நினைக்கிறத விட நான் ஸ்ட்ராங். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வரி. அடுத்ததா ஈன் ஆஃப் ஃப்ளூரின் வந்து இவ்வளோ, குளோரின் வந்து இவ்வளோ, புரோமின் வந்து இவ்வளோ, அயோடின் வந்து இவ்வளோ. இப்போ இதுல ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு? ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு? ஷோர் டாக்கண்ணா. நான் அப்பவே வாய்ஸ் மாறும்போவே ஐ ஜஸ்ட் டுக் சம் ஹாட் வாட்டர் அண்ட் கெப்ட். ஸோ நோ வரிஸ். Thank you my dear. So இந்த questionக்கான ஆன்சர் என்ன? இதுதான் லாஸ்ட் question. இதுதான் லாஸ்ட் question. So try it my dear. Thank you Sahito. இதுக்கான இந்த வேல்யூஸ் கொடுத்ததே உங்களை குழப்பறதுக்காக தான். பிளெயினா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டெஸ்ட்னு கேட்டா இந்த 4த்துல கண்ணை மூடிட்டு நீங்க வந்து ஃப்ளூரினை ஆன்சர் பண்ணிடுவீங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்கான்? ஃப்ளூரினோட வேல்யூ, குளோரினோட வேல்யூ, புரோமினோட வேல்யூ அண்ட் அயோடினோட வேல்யூ 4த்தையும் கொடுத்துட்டான். அப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, ஒருவேளை ஃப்ளூரினா இருக்குமா இல்லை அயோடினா இருக்குமா, எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பட் உங்க கண்ணு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி. குதிரைக்கு இப்படி கட்டுவாங்க தெரியுமா? இந்த பழனிக்கெல்லாம் போனீங்கன்னா, குதிரை சவாரிக்கெல்லாம் போனீங்கன்னா குதிரைக்கு இப்படி கட்டியிருப்பாங்க. அது நேரா மட்டும்தான் பார்க்கணும், லெஃப்ட் ரைட்டு அதனால பார்க்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனை கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லும்போது ஆப்ஷன் மட்டும் பார்த்தா போதும். அண்ட் ஆப்ஷனை வச்சு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஃப்ளூரின் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் யோர் என்டையர் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? கண்டிப்பா விஷாலி, டோன்ட் வரி டாக்கண்ணா. பிடிஎஃப் மட்டும் ரெடி பண்ணிட்டு போய் தூங்கிடுறேன். சரியா? ஃபைன். இப்போ அடுத்த ஒரே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம்டா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் 75% கம்ப்ளீட் இன் 60 minutes. இதோட ஹாஃப் லைஃப் என்ன? வெரி ஈஸி கொஸ்டின். இதுக்கண்ணா எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். உங்கள்கிட்ட 100% ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அது எப்போ 50% மாறும்? பாதியா மாறும். ஃபர்ஸ்ட் டி ஹாஃப்ல திருப்பி அதோட பாதியா 50ோட பாதி 25 எப்ப மாறும்? ஒன்ஸ் அகெயின் ஒரு டி ஹாஃப் நடக்கும்போது. கரெக்டா? அப்ப ஆக்சுவலா 75% கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா இந்த 100 to 50ல மிஸ் ஆன ஒரு 50, இந்த 50 to 25ல மிஸ் ஆன ஒரு 25, இது ரெண்டும் சேர்ந்துதான் 75% மேக் பண்ணிருக்கு. கரெக்டா? Don't worry, I'll take care. So 50, 25, 75% மேக் பண்ணிருக்கு. இப்போ இந்த 75% 30 minutesல முடிஞ்சிருக்குன்னா 2 tea halves is equal to 30%. அப்போ 1 tea half என்னவா இருக்கும்? You guys know, இங்க ஒரு tea half, இங்க ஒரு tea half. அப்போ 2 tea half makes 60 minutes. 1 tea half is none other than 30 minutes. கரெக்டா? அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer. இன்னும் ரெண்டு question ரா. Please. ரெண்டு question. சரியா? அடுத்ததா for rate R is equal to KAB square. Both concentration of A and B are doubled. Then rate என்ன factorக்கு increase ஆகும்? Rate என்ன? Okay. கண்டிப்பா டாகனா. After our NEET exam we'll all meet. சரியா? சரி, இப்போ சொல்லுங்க பாப்போம். Rate is equal to K concentration of A B square னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்க, rate order of A is 1, B is 2. அப்போ கண்டிப்பா A-வை டபுள் பண்ணா obviously ரேட்டும் டபுள் ஆகும். இதுவே B-யை டபுள் பண்ணா obviously ரேட் என்னவாகும்? 2 ஸ்கொயர் வெளியில வந்தா 4. அப்போ ரேட்டு
டபுள் ஆகாது, 4 மடங்கு ஆகும். இப்போ இங்க ஒரு டபுள், இங்க ஒரு 4 மடங்கு. டோட்டலா ஆன்சர் என்னவா இருக்கும்டாக்கனா? டோட்டலா ஆன்சர் என்னவா இருக்கும்? இந்த 4 இந்த 2 டபுள்னா obviously into 2. 4 into 2 என்னவாகும்? 8 ஆக மாறும். And so option A 8 is the right answer. Clear ஆடாக்கனா? Clear? Yes, one more question. அடுத்ததா rate constant doubles. எப்போ? When temperature rises from 300 to 310 Kelvin. இங்க activation energy என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். சரியா? temperature rise கொடுத்து activation energy கேட்டிருக்கான். இங்க நம்ம என்ன பண்ணணும்? We should use log of K2 by K1 is equal to log of K2 by K1 is equal to EA by R log of 1 by T or 1 by இப்படி கூட வச்சுக்கலாம், T1 minus 1 by T2. இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனேன்னா this single part இது மட்டும் என்னவா மாறும்? cross multiply பண்ணுங்க. அப்போ T2 minus T1 into T1 T2 ஆ மாறும். இப்போ உங்களுக்கு T1 இருக்கா? T1 இங்க இருக்கா? T2 இங்க இருக்கா? just value substitute பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். yes, log of K2 by K1 என்னவா இருக்கும்டாக்கனா? log of K2 by K1 என்னவா இருக்கும்? obviously நம்ம rate constant double ஆகுது, so 2 இருக்கும். கரெக்டா? K2 by K1 is going to be 2, right? so அப்போ ln of 2 is equal to இங்க ln of this value வரும். இதை மொத்தமா equate பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். I'm not going to do this rakana, நீங்க தான் எனக்கு ஆன்சர் சொல்லணும். so இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? focus அக்ஷயா, கர்ஷன் எல்லாம் focus பண்ணுங்கடா கண்ணா, please. okay அதான்டா கண்ணா, I have changed it into log இல்ல ln. சரியா? very good my dear. so the answer is going to be 53.6. super. value substitute பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கீங்க. சரியா? right? yes. அடுத்த question, unit of rate constant of a zero order reaction. ஒரு zero order reaction ஓட rate constant என்ன? ரொம்ப ஈஸியான question. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? the formula is mole liter inverse power 1 minus n second inverse. கரெக்டா? இங்க என்னங்கிறது என்னடா கண்ணா? n is none other than order of this reaction. இங்க zero order னு கொடுத்திருக்கான். அப்போ what will be the answer ராகனா? what will be the answer? mole liter inverse power 1 minus 0 is 1. அப்ப இது அப்படியே வந்துரும், கூடவே second inverse வரும். அதனால option A is the right answer. option A is the absolute correct answer. clear-ஆ? கொஞ்சம் தான் இருக்கு கோமதி, கொஞ்சம் தான் இருக்கு. முடிச்சிடலாம். ரவுண்டா ஒரு 30 question முடிச்சிடலாம். சரியா? ரைட். அடுத்ததாக 1.8 gram of glucose with a molecular mass of 180 in 100 gram of water. KB வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டான். சரியா? டெல்டா டிபி என்னன்னு கேட்டிருக்கான். நம்ம எல்லாருக்கும் டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு KB into M னு தெரியுமா? ஏன்னா நீங்க I போட்டீங்கனாலும் குளுக்கோஸ்க்கு I வேல்யூ 1 தான். ஸோ போட்டாலும் போடலனாலும் இட் இஸ் சேம். சரியா? இப்போ நீங்க மொலாலிட்டியை மட்டும் கண்டுபிடிச்சு அங்க சப்ஸ்டியூட் பண்ணா போதும். கண்ணன் இன்னும் கொஞ்சம் தான் கண்ணா. I thought we can finish it by 30. ஓகேவா? இன்னும் 2 கொஸ்டின் தான். முடிஞ்சிச்சு. ஃபைன். ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இங்க molarity கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் number of moles கண்டுபிடிக்கணுமா? you guys all know number of moles of glucose கான formula என்ன? number of moles of glucose கான formula given mass which is 1.8 divided by molar mass which is 180. 1.8 by 180. இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்னடா கணக்கு கிடைக்கும்? இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? yes, இதை equate பண்ணீங்கன்னா என்னடா கணக்கு கிடைக்கும்? you will get
0.01 சரியா 0.01 கிடைக்கும். டே உனக்காகத்தான் ஒழுங்கா நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், கவனி கிளாஸை கவனி. கிளாஸ்ல பேசுறது உனக்கு மட்டும்தான் நஷ்டம் சரியா. பீட் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி எந்த கிளாஸாக இருந்தாலும் ஐ வாண்ட் ஃபுல் அட்டென்ஷன் ஃப்ரம் யூ கைஸ். பிகாஸ் ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸும் ஸ்கெட்யூல் பண்ண பின்னாடி டெய்லி பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் கிளாஸை ஸ்கெட்யூல் பண்ண நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஃபேக்கல்டிஸ்ட்டு சார் கொஞ்ச நாள் தான், வி ஹாவ் டு டூ இட். ஹையர் அஃபீஷியல்ஸ் சார் கொஞ்ச நாள் தான், எல்லாரோட பேண்ட்விட்டையும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர்ஸ்லேருந்து ஜிடிலேருந்து சேனல் மேனேஜர்லேருந்து எல்லாரையும் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறேன். ஓகே, தட் இஸ் ஆல் ஃபார் யூ. ஸோ கிளாஸை கவனி, பேசிகிட்டு இருக்காத, வெட்டி நாய் அடிச்சிட்டு இருக்காத. இது உனக்கான கிளாஸ் ராக்கண்ணா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் இஞ்சி போனால் ஒரு 10-12 நாள் தான் நம்ம கையில் இருக்குது. வி ஹாவ் டு கிவ் அவர் பெஸ்ட். யோசிச்சு பாரு, நெய்பர்ஸ் இருப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் நீ நீட் படிக்கிறேன்னு சொன்னப்போ நீட்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க முன்னாடியெல்லாம் ஜெயிச்சு காமிக்கணும்ல. எஸ், ஃபோக்கஸ் அண்ட் லிசன் டு த கிளாஸ். தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இங்க 0.01 வந்துருச்சு. இப்போ இதை வச்சு மொலாலிட்டி கண்டுபிடிக்கலாமா? மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute divided by இங்க 100 grams of water கொடுத்துருக்காங்க. மொலாலிட்டிங்கிறதுனால kg of water உங்களுக்கு தேவை. See, number of moles of glucose எவ்வளோடா? 0.01 divided by kg of water 100 grams அதை kg மாத்தினீங்கன்னா, thank you my dear, kg மாத்தினீங்க என்ன வரும்? You will get 0.1. இதையும் கட் பண்ணா what value will you get? You will get 0.1. and so அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலால kb 0.52 தெரியும். 0.52 into m value 0.1 தெரியும். 0.1 ஈக்குவேட் பண்ணா என்னடா கண்ணா ஆன்சர் வருது? The answer is option A, 0.052. சரியா? ஃபார்முலாஸை எழுதி வச்சுருங்க. This is an easy set of question. Actually easy. But பசங்க எல்லாரும் இங்க 0.01, 0.01, 0.1 இந்த மாதிரி பாயிண்ட்ல வேல்யூ வரதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சரியா? அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஹாய் சஹானா, வெல்கம் ஆன் போர்ட். Okay, very good my dear. அடுத்ததாக, which 0.1 m aqueous solution has the lowest freezing point? யாருக்கு இருக்கறதுலே lowest freezing point? delta TF இல்ல, TF கேட்டிருக்கான். TF lowest ன்னு கேட்டிருக்கான். சரியா? எல்லாமே aqueous solution தான்டா கண்ணா, எல்லாமே aqueous solution தான். அப்போ remember, delta TF is directly proportional to I. kb constant விட்டுருங்க, m சேம் விட்டுருங்க. ஓகேவா? ஓகே அஃப்ரா, நோ ப்ராப்ளம் my dear. I can understand. அப்போ இங்க என்ன நடக்கும்? எங்க நடக்கும்? Yes, always remember, whenever your freezing point has to be lowest, உங்களோட delta TB எப்படி இருக்கணும்? delta TF maximum இருந்தா உங்களோட TF மினிமமா இருக்கும், which means lowest value ஓட இருக்கும். சரியா? இப்ப I value எல்லாருக்கும் கண்டுபிடிங்க. இங்க I value என்னடா? 2AL3 plus SO4 2 minus 3 SO4 2 minus. அப்போ இங்க I value is going to be 5. NaCl, Na plus Cl minus, I value 2. அடுத்ததா குளுக்கோஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் I value 1. K2SO4 2K plus ஒரு SO4 2 minus. அப்போ உங்க I value வந்து 3. இங்க யாருக்கு I value அதிகமா இருக்கு? I value அதிகமா இருந்தா whenever I value is maximum, delta TF is maximum. அது maximum இருந்தா தான் TF will be minimum. கரெக்டா? அப்போ what will be the right answer? Option A will be the right answer. Al2SO4 thrice. Clear? Doubt இல்லல? நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா. Please note it down. Fine. Yes. Perfect ராங்கண்ணா. அடுத்த question.
இன்னும் 2 question தான், அதுக்கு மேல இழுக்க போறது இல்ல. 30ல will finish. Osmotic pressure of a 0.01 m at 27 degrees Celsius with R value இது வந்து என்னவா இருக்கும்? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? We all know, yes, we all know pi value is equal to I into CRT. I value இங்க தேவையில்லை, ஏன்னா compound என்னன்னு சொல்லல. உங்களுக்கு concentration கொடுத்திருக்கானா? Yes. Temperature கொடுத்திருக்கானா? R value கொடுத்திருக்கானா? Substitute பண்ணலாமா? Substitute பண்ணலாமா? இங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம், 27 degree Celsius இதை நம்ம கெல்வின்க்கு மாத்தணும். ஏன் இதை கெல்வின்க்கு மாத்தணும்? ஏன்னா உங்க R value வந்து கெல்வின்ல இருக்கு. கிளியரா? கிளியரா? எஸ். ஸோ வேல்யூவை இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். R concentration is 0.01. 0.01. R value is 0.0821. Temperature 27 degree Celsius. அதை கெல்வின்க்கு மாத்தனா plus 273 போடுங்க. போட்டிங்கன்னா you will get 300. இப்போ இதை மொத்தமா ஈக்குவேட் பண்ணலாமா? இது மொத்தமா ஈக்குவேட் பண்ணலாமா? இதுக்கான ஈக்குவேட் பண்ணீங்கன்னா சி இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும். இதையும் மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் கண்ணா வரும்? What will be your final answer? Your final answer 3ம் 8ம் மல்டிப்ளை பண்ணா it is 0.246. 0.246 is the right answer. ஓகேவா? கிளியராடா கண்ணா? எஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. So last question வந்து 10% of glucose solution with molar mass 180 has a molality of what? Percentage கொடுத்துட்டா molality கேட்டிருக்கான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? Very easy. First number of moles of glucose கண்டுபிடிங்க. 10% glucose இருக்குன்னா total percentage of solution வந்துட்டு 100 இருக்கும். இதுவும் கட் பண்ணா 1/10 which is 0.1. கரெக்டா? number of moles of glucose 0.1 கிடைச்சிருச்சு. அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்ததா நம்ம molality கண்டுபிடிக்கணும். molality எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். How will you find the molality டாக்கனா? Yes. Okay. Wait a minute. எங்க போனாலும் நம்ம கையில தான் வந்தாகணும். 10% சொல்லும்போது 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். 10 grams எடுத்துக்கலாம். molar mass is 180. Day number of moles ki given mass by molar mass தானே? Yes, given mass by molar mass தானே? அப்ப ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா என்னடா கணக்கு கிடைக்கும்? 10/180 will give you 0.0556. சரியா? ஓகே. ஸோ எங்க போனாலும் நம்மள்ட்ட தான் வரணும். வந்துட்டா and now it is right. சரியா? அடுத்ததாக molar mass வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். molality இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி molality கண்டுபிடிக்கலாம்டாக்கனா? வெரி ஈஸி. 0.0556 மிச்சம் இருக்கிற 90% டிவைட் பண்ணும், which is 0.90. ஓகேவா? டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் மை டியர்? It is 0.617. and so option C is the right answer. Clear-ஆடா? Yes, mass of solute divided by mass of solution in kg. Mass of solution in kg. இங்க 10% கறனால நான் இங்க 10 எடுத்துக்கிட்டேன். அங்க நான் என்னால கிராம்ல எடுக்க முடியாது, kgக்கு மாத்தணும். அப்போ 0.9 மாறிடும். ஓகேவா? கிளியராடா கண்ணா? Is it clear? Yes. So this is how it happens. Mass of solvent வந்து 10 gram of glucose 90 gram of water அப்படிங்கறத நீங்க 10% அப்படிங்கிற அந்த வேல்யூலேருந்து கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் மோல் ஆஃப் குளுக்கோஸ்க்கு given mass which is 10 gram divided by molar mass which is 180 டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா 0.05 வருது. அடுத்ததா இங்க ஏன் இதை எடுத்துக்கிறேன்? மோலார் மாஸ் இஸ் இன் கிராம்ஸ், அதனால. சரியா? ஸோ அடுத்ததா மொலாலிட்டிக்கான ஃபார்முலா என்ன? given mass of or number of moles of glucose divided by mass of solvent in kg. இங்க கிராம்ஸ்ல இருக்கு, kgல மாத்தணும்னா என்ன பண்ணணும்? divided by 90 divided by
1000. இதுவும் கட்டாச்சுனா 100 மேல வந்தா 10 to the power minus 2. That is how 0.90 sorry 0.090 வந்துச்சு. கிளியராடா கண்ணா? கண்ணன் நீங்க கேட்டீங்களா? Are you clear? Are you clear my dear? Yes. Okay. Okay my dear. தேக்கனா செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போவும் சொல்றேன், நாளைக்கு நான் கம்ப்ளீட்டா நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல உள்ள ஃப்ரீ ரீநீட் டெஸ்ட் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதுல உள்ள டெஸ்ட் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்கன்னு பார்ப்பேன். சரியா? ஸோ தயவு செஞ்சு நாளைக்கு நம்ம ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸ்ல உள்ள டெஸ்ட்டை முடிச்சிருங்க. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் இட். பை நோ கொடுத்தீங்கன்னா புதுசாக யாராச்சும் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. சம் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ ஹாவ் டு சே. ஓகே, ரெண்டாவதா டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாதவங்க செகண்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாம். மூணாவதா நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டரில் ஃப்ரீ ஆஃப்லைன் மாக் டெஸ்ட் நடக்குது. அதுவும் ரீநீட்டோட அதே மாடியூலில் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் லிங்காக அது கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாடா கண்ணா? ஓகேவா? ரைட். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட்ரா. யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகே ஃபைனா? ஓகே ஆதி, பட் ஸ்டில் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கடா கண்ணா. அண்ட் கடைசியா நில்லு நான் ரிவிஷனை பற்றி சொல்லிடுறேன். ரிவிஷன் பண்ணலைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டது வீணா போயிடும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பிபிடி தரேன். பிபிடி ஆர் 2xல, ஓகேவா? 2xல நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை சால்வ் பண்ண சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் 2xல இந்த கொஷின்ஸை மறக்காம சால்வ் பண்ணுங்க. சரியா? ப்ளீஸ் சால்வ் திஸ் கொஷின். ரெண்டாவது ரிவிஷன் முடிஞ்ச அளவுக்கு காலையில எந்திரிச்சு ப்ளீஸ் ஷேர் டு திஸ் செஷன் இன் 2x. இந்த செஷனுக்கு 2xல வச்சு கேளுங்க. சரியா? கண்டிப்பா லக்ஷிதா, I'll try my dear. ஃபைனலா ரிவிஷன் நம்பர் 3க்காக நாளைக்கு 7 PM இருக்கிற லைவுக்கு மறக்காம வந்துருங்க. ஓகேவா? எல்லாரும் இதை பண்ணிடுவீங்களா? அண்ட் எனக்கு நோட்ஸ் மறக்காம அனுப்பி தந்தா. ஐம் கிவிங் யூ 3 ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ். இப்போ நோட் பண்ணிக்கோ. சரியா? எஸ், இந்த ரிவிஷன் எல்லாரும் பண்ணிருங்க. வெயிட் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ த ஹோம்ஒர்க் கொஸ்டின். தயவு செஞ்சு அதை முடிச்சுட்டு போங்கடா. ஹேவ் இட் ஆஸ் அ ஹேபிட். ஓகேவா? ஹேவ் இட் ஆஸ் அ ஹேபிட். நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் தரேன், நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா. எஸ், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். This is your first question my dear. Screenshot எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட first question of homework. Please take a screenshot. நோட் பண்ணியாச்சுனா ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். Yes my dear, I'm giving the homework question. This is your first question. So இத screenshot எடுத்து வச்சுக்கோங்க. Once session is over, நீங்க எனக்கு இத கமெண்ட்ல ஆன்சர் பண்ணும். வாட் இஸ் த ஆன்சர்னு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணும். ஓகேவா? தேங்க்யூ கோமதி. எஸ், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தாச்சுல? அண்ட் டேக்கண்ணா நான் நாளைக்கே திருப்பி ரெடி ஆயிட்டு வந்துருவேன். ஓகேவா? யூ டோன்ட் திங்க் ஐயோ மேம்க்கு உடம்பு சரியில்லை ஸோ நாளைக்கு கிளாஸும் இதே மாதிரி தான் போகும்னு. நாளைக்கு ஐ வில் பி கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஐ ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ். ஓகேவா? ஸோ நாளைக்கு எல்லாரும் மறக்காம வந்துருங்கடா. செஷன் 7 மணிக்கு ரொம்ப முக்கியமான செஷன். ஓகே, நாளைக்கும் பிக் குவிஸ் இருக்கும். ரைட். செகண்ட் கொஸ்டின் ஃபார் ஹோம்ஒர்க் இஸ் கோயிங் டு பி செகண்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி திஸ். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. Please take a screenshot and once it is done, எனக்கு ஒரு ஹார்ட்டை போட்டு விடுங்க பாப்போம். எஸ் லக்ஷிதா, கண்டிப்பா கவின். பட் we have only few days more. டேஸும் கம்மியா இருக்குல்ல. கண்டிப்பா விஷாலி. நோட் பண்ணிட்டீங்களா? once you have noted, ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க கண்ணா. எஸ், noted. Perfect my dear. So final question of the day. This is your third homework question. And then I always go late to my home. Like ஒரு சில நேரம்லாம் 1 மணி 2 மணி ஆகும் நான் வீட்டுக்கு போவேன். After the class I will record some videos and then
I'll go. So it's not an issue டாக்கண்ணா. நமக்கு தான் பாடி கார்டே தேவையில்லை, நம்மளே பாடி கார்டு மாதிரி தான் இருக்கோம் பாக்ஸிங் இருக்கிறதுனால. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஓகேவா? இதை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பார்ப்போம். எஸ் எஸ். Private, it depends rakana. Abhinash, you just have to qualify the marks. 140 to 180 varum. அது qualify பண்ணீங்கனாவே you can get into medical, private medical college. கண்டிப்பா ஜபர். ஓகே, கண்டிப்பா ஷகானா. டோன்ட் வரி, ஒன்லி ஒன் டே. என்கிட்டலாம் உடம்பு சரியில்லாமல் ஒரு நாள் தான் இருப்பேன், அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. என் பாடியை எப்படியாச்சும் நான் ரெடி பண்ணிடுவேன். ஹீ இஸ் கம்ப்ளீட்லி இன் மை கண்ட்ரோல். ஓகேவா? மை பாடி இஸ் கம்ப்ளீட்லி இன் மை கண்ட்ரோல். ஸோ நான் நாளைக்கே ரெடி ஆகிட்டு வந்துடுவேன், கவலையே படாதீங்க. ஓகேவா? நாளைக்கு I'll be spick and span, I'll be completely all right. ஓகே, எஸ் எஸ் தருண். ஸோ that's it for the day டாக்கண்ணா. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஆன்சரை மறக்காம சொல்லிடுங்க. செகண்ட், எனக்கு நோட்ஸ் அனுப்பித்தாங்க, அப்போதான் என்னால் போட முடியும். சரியா? ஸோ தேர்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் ரிவிஷனை நாளைக்கு முடிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸ் 33 கொஷின் தான். 2x 3xல வச்சிங்கன்னா கூட ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கடன்னு வீடியோவை 2xலையோ 3xலையோ வச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு படுங்க. ஓகேவா? இட் மைட் டேக் என்ன ஒரு 15-20 மினிட்ஸ் தான் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ முடிச்சுட்டு போய் தூங்குங்கடா ப்ளீஸ், டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த வீடியோவை 2xலையோ 3xலையோ ஆர் அட்லீஸ்ட் ஒரு கொஷனில் பாஸ் பண்ணியாச்சு நீங்கள். யூ ப்ளீஸ் டூ இட். ஓகேவா? ரைட்டா? ஸோ ஷால் வி வைண்ட் அப் தாக்கண்ணா? ஷால் வி வைண்ட் அப்? Okay, wonderful. So yes, that's it for my day, my dear. நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பை நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். மீன்வைல் இன்னைக்கு நைட்டு இந்த கொஷின்ஸை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு தூங்குங்கடா ப்ளீஸ்டா, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நாளைக்கு காலையில் ஒரு தடவை வீடியோவை ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். யூல் பி செட் அண்ட் டுமாரோ வில் ஹாவ் our biggest class. ஸோ 7 o'clock வந்துருங்க. ஓகேவா? Yes. Bye-bye. Take care and have a great day. Notes அனுப்ப மறந்துடாதீங்க. Homework கமெண்ட்ல போட மறந்துடாதீங்க. I'll be waiting. Okay? Tata. Bye-bye. Take care and have a great day.